We are talking about healing, health and wholeness. Come on, touch somebody and say healing, health and wholeness. சுகம், ஆரோக்கியம், நிறைவு, முழுமையை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். Yeah, say it one more time. சுகம், ஆரோக்கியம், நிறைவு. Look at somebody and say, as much as your holiness is important to God, your wholeness is important to God as well. யாராவது பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய பரிசுத்தம் தேவனுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களுடைய நிறைவு, உங்களுடைய முழுமை அவருக்கு ரொம்ப முக்கியம். As much as your holiness is important to God, your wholeness, physical wholeness is important to God as well. உங்களுடைய பரிசுத்தம் தேவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சரீரபூர்வமாக நீங்க நிறைவாக இருப்பது தேவனுக்கு முக்கியமா இருக்கு. In every dimension of your life, you being healed and made whole is very important. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கோணங்களிலும் எல்லா பரிமாணங்களிலும் நீங்க சுகமடைந்து முழுமையாக இருப்பது தேவனுக்கு விருப்பமாக இருக்கிறது. Jesus comes to the guy who is at the pool of Bethesda and asks, do you want to be made whole? பெதஸ்தா குளத்துக்கிட்ட உட்கார்ந்திருக்கிறவன்ட்ட வந்து தேவன் வந்து கேட்கிறாரு, நீ குணமடைய விரும்புகிறாயா, நீ முழுமையாக விரும்புகிறாயா அப்படி கேட்கிறார். He was not just asking about healing, he was asking about wholeness. இயேசு அவனுடைய சரீர சுகத்தை மாத்திரம் பேசவில்லை, அவர் அவனுடைய நிறைவை குறித்து பேசிக்கிட்டு இருந்தார். And there are various ways of receiving. பல விதங்கள்ல பெற்றுக்கொள்ள முடியும். Every transaction, it's it's not that great of an example, just for the point you need to take it. You cannot apply it in the sense of legal transaction. I'm saying every transaction has a process involved. ஒவ்வொரு கைமாற்றத்திலையுமே வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதை வந்து நீங்க லீகல் டிரான்சாக்ஷனா எடுக்கக்கூடாது. இது ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். It's your money in the bank, but check is a process in which you encash. பேங்க்ல இருக்கிறது உங்களுடைய காசு தான், ஆனா செக் அப்படின்ற ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணி உங்களுடைய காசை உங்களுடைய கைகளில் எடுக்கிறீங்க. நீங்க இப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட்ல உங்க காசு இருக்குன்றனால நீங்க போய் என்ன பண்ண முடியாது. அந்த இவன் எழுதி தருவான்ல, என்ன சொல்லுவான், சார் எழுத்து மூலமா வந்திருக்கீங்க, ப்ராப்பரா எழுத்து மூலமா வந்துட்டாலே நான் கொடுத்துருவேன்னு சொல்லுவான். வடிவேல்கிட்ட பேங்கை கொள்ளையடிக்க போயிருப்பான். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, ஒரு ப்ராசஸ் இருக்கு. Everything has a process. You can't just go to the bank and say just give me 50,000. There's a process for you to even encash your money. அதுல வந்து அவன் தப்பா எழுதி கொடுத்துருப்பான். உடனே அவன் பக்கத்துல வந்த 2 திருடனுங்க சொல்லுவாங்க, சாரு தப்புலாம் உங்க மேல வச்சுட்டு அவரை தப்புன்னு சொல்றது தப்பு சாரு அப்படின்னுவான். பக்கத்துல பார்த்து சொல்லு, அந்த மாதிரி நிறைய உன் செக்ல ப்ராப்ளம் இருக்குன்னு. There's a lot of problem in the check that you have written. எல்லாமே இயேசு நமக்கு சம்பாதிச்சு முடிச்சிட்டாரு சிலுவையில அப்படின்னாலும் நமக்கு என்ன பண்ண தெரியல, அதை என்கேஷ் பண்ண தெரியல. அதை வந்து நம்மளுடைய அனுபவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தெரிய மாட்டேங்குது. Though Jesus has earned everything for us on the cross, we don't know still how to encash it, how to bring it into our real life experience. ஆனா ஆண்டவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் பேங்க் ஆபீசர் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்துலயுமே தப்பு கண்டுபிடிச்சு நீ இது தப்பு போ 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 அப்படின்ற மாதிரி ஒரு ஆண்டவர் அல்ல உனக்கு. But God is not a strict bank officer who is sitting and trying to find fault with every time that you attempt and saying go change this, go change that. No, he's not doing that. அது வந்து லீகல் லென்ஸ்ல பார்க்கும்போது நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு மேட்டரை வாங்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு போல இருக்கே அப்படின்ற மாதிரி. That's the legal lens that people look at. When people look at it with a legal lens, they come to a conclusion saying if we need to get something from God, we have to struggle a lot, is what they think. பக்கத்துல பார்த்து சொல்லி, இல்ல உனக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. Tell your neighbor, no, that's not true. You have a good father. ஒரு நல்ல தகப்பன் உண்டு. You have a good father. 75 வயசு ஆயிடுச்சு ஆபிரகாமுக்கு. Abraham is 75 years old. புள்ள இல்ல. There's no child. அவன் இன்னும் இதுல
யூனோ அந்த கலாச்சாரத்தில் வேகமாகவே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களா இல்லையா? In their cultures, they get them married young, don't they? இல்லை, அவர் இன்னும் அமெரிக்கா நியூயார்க்கில் இருந்துக்கிட்டு 50 வயசில் கல்யாணம் பண்ணு. He's not like in America, New York, getting married at 50 years old. அவர் வேகமாகவே கல்யாணம் பண்ணியிருப்பாரா இருக்கும். Very early he would have gotten married. ஆனால் ரொம்ப வருஷமா என்ன இல்லை. But for many years, no child. ஸோ ஒரு 75 வயசு வரும் பொழுது அவர் மைண்டை வந்து சரி நமக்கு பிள்ளை இல்லை அப்படின்ற ஒரு மேட்டரில் செட்டில் ஆயிருப்பாரா இல்லையா? At around 75 years of age right now, he would have come to a place where his mind is settled saying, okay, we cannot expect this anymore. We can't have a child in our life. இது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற ஒரு இடத்துக்கு வந்திருப்பாரா இல்லையா? Wouldn't he have come to a place to say, yeah, I can live my life like this, I can continue my life like this, I can adjust like this? ஸ்டோரி எப்படி போகலைன்னா, அவன் வந்து எப்படியாவது குழந்தை வரணும்னு சொல்லி தேடி 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 போய் கடைசியில் இந்த சாமியை கண்டுபிடிச்சு இந்த சாமிகிட்ட ரொம்ப போராடி 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 25 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைய வாங்கிட்டான். அப்படி இல்லை ஸ்டோரி எப்படின்னா, குழந்தைலாம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் பேசாம வாழ்ந்துட்டு போறேன்னு ஒருத்தன் பின்னாடி இந்த சாமி தேடி 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 வந்து அவன்கிட்ட பேசி 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 எப்படியாவது உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன் அப்படின்னு இருக்கு ஸ்டோரி. Now the storyline doesn't go like this, that for many years he kept searching, going to different places, different doctors, and after everything finally found this God and kept begging with this God, pleading with this God, and after 25 years this God gives him a baby. That's not how the storyline goes. The storyline goes on the other side, where he has come to a place where he is settled. I'm not going to have any child in my life and I don't need that anymore. I can live my life like this. And there's a God that is seeking behind him, running behind him and convincing him, persuading him and pursuing him to make him believe and have him a child in his life. புல்ல பால் தேன் இதெல்லாம் யாருடைய ரெக்வெஸ்ட் கிடையாது, ஆபிரகாமுடைய ரெக்வெஸ்டே கிடையாது. A child, a land flowing with milk and honey, none of this was Abraham's request. இப்படி இப்படி ஆயிரம் கணக்கான வருஷம் கழிச்சு இன்னும் அவன் பேரை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி அப்படி என் பேரை ஆக்கணும் அப்படின்னு அந்த ரெக்வெஸ்ட் யார் ரெக்வெஸ்ட் கிடையாது, ஆபிரகாம் ரெக்வெஸ்ட் கிடையாது. After thousands of years, even now they are fighting for his name, saying this is our land and this that. Now he didn't ask for his name to be made this great. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆபிரகாமும் உன்ன மாதிரி ஒரு புவர் ஐடி கோயிங் ஃபெலோ தான். Abraham was just like you, a poor IT going fellow. நம்பிக்கை பெருசா கிடையாது, no great faith. ஏதோ போறேன் சார் வாழ்றேன் சார் அப்படின்ற மாதிரி தான் ஆபிரகாமும் இருந்தான். Oh, I'm just doing my life, sir. That's how he was looking at life. எதுக்காக அப்படி எனக்கு ஒரு டெஸ்டினி இருக்கு, எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படி இப்படிலாம் இல்ல அவன். He was not standing and saying, oh, I have a destiny in my life, I have a purpose. No, nothing like that. அப்படி பிடிச்சி அவனை ஒருத்தனை பிடிச்சி அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு உடன்படிக்கையை பண்ணி அவன்கிட்ட கண்டினியூஸா பேசி 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 நான் எப்படியாவது உனக்கு குழந்தைய தந்தே திருவேன்னு சொல்லி அவனை 100 வயசு வரைக்கும் விடாம 100 வயசுல வந்து அவனை வந்து வேலைக்கு அனுப்பியிருக்காரு. Now God catches one guy like that and he keeps convincing him, persuading him, and he brought it until he is 100 years old, and then he sent him off to have his baby. So பக்கத்துல பார்த்து சொல்லு, இந்த ஆண்டவர்ட்ட இருந்து எப்படி வாங்குறதுன்னு நீ பிளான் பண்ணவானா, அவரு தான் உனக்கு எப்படி கொடுக்கறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. Now tell your neighbor this, you don't have to keep scheming and planning, how do I get this from God, how do I receive this from God, because he is the one that is continuously thinking about you and planning for you, saying how do I bestow him with this, how can I make this reach in his hands. பெக்கி வந்து ஆண்டவரை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது எனக்கு ஒரு மாப்பிள்ளை தாங்க அப்படின்னு சொன்னதை காட்டிலும் கண்கூடா நான் பார்த்தது, பெக்கிட்ட அவர் எப்படியாவது நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை தரேன் அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டு தான் நான் பார்த்துருக்கேனே ஒழிய. ஆனா பெக்கி நரேட்டிவ் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் மாப்பிள்ளை தராரு, எனக்கு தரமாட்டாரு, என்ன மாத்திரம் ஒதுக்குறாரு, என்ன மாத்திரம் சைட் லைன் பண்றாரு, அப்படிதான் அது யோசிச்சுட்டு இருந்தது. ஆனா எனக்கு நல்லா நான் தானே கூட இருந்தேன். What I was able to see firsthand in Becky's life is it was not Becky that was going and convincing God, saying somehow give me a husband. That was not how the story went, but it was God who was persuading her, trying to give her a husband in her life. But in her own perspective, in her own narrative, அவளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சொதப்ப முடியுமோ அதெல்லாம் சொதப்பி விட்டான்.
whatever mess ups that she could do, however she can ruin that, she did all of that. எப்படி எந்த மாப்பிள்ளை கொண்டு வந்தாலும் அப்படின்னு ஆண்டவர்கிட்டே காட்டுவான். Whichever like guy God brings, a groom, she'll immediately reject it in some way. இதெல்லாம் தாண்டி அவளை கன்வின்ஸ் பண்ணி அப்பா இவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டோப்பா அப்படின்னு ஆண்டவரே பெருமூச்சு விடுற அளவுக்கு என்ன பண்ணா? Now beyond all of that, he kept convincing her, and now after finally this is done, God is saying, oh thank God it's done. பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு கொடுக்க வேண்டிய நன்மைக்கு அவர்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. The blessing that is supposed to reach you, he is the one trying to reach it to you. ஃபர்ஸ்ட் அதாவது ஆண்டவர்கிட்ட இருந்து நீ எப்படி பெற்றுக்கொள்ளணும் அற்புதத்தை அப்படின்றதான் இந்த பிரசங்க டைட்டில். சரியா? ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதத்தை நீ எப்படி பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ள வேண்டிய 5 குறுக்கு வழிகள், அதுதான் இந்த செய்தியோடைய தலைப்பு. This is the title of this sermon. What are the 5 shortcuts for you to receive blessings from God? இந்த ஏஐ வந்ததும் போதும், அது யூடியூப் டைட்டில் வச்சதும் போதும், த மோஸ்ட் ஷாக்கிங், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இப்படிதான் எல்லா டைட்டிலும் இருக்கு. அந்த மாதிரி 7 குறுக்கு வழிகள் பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய 7 எவனுக்குமே தெரியாத ரகசிய குறுக்கு வழிகள். So the title of this message is going to be 7 shortcuts for you to receive your blessing from God that no man knows. முதல் ஷார்ட்கட் என்னன்னா, நீ அவர்கிட்ட மாட்டிட்டு இல்ல, அவர் தான் உன்கிட்ட மாட்டிட்டு இருக்காரு. The first shortcut that you need to know is that you're not stuck with him, he is the one that is stuck with you. புரியுதா? இத முதல்ல புரிஞ்சுக்கோ. Understand this first. பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, அவனுங்களை சோதிச்சார் ஆண்டவர், வனாந்தரத்தில் வச்சு சோதிச்சாரு, இங்கே வச்சு சோதிச்சார், அங்கே வச்சு சோதிச்சாருன்ட்டு. அப்புறம் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் ஆத்தர் மூலமாக தான் நெஞ்சத்தில் இருக்கிற பாரமெல்லாம் கொட்டியிருக்காரு பாருங்க. என்னன்னு சொல்றாருன்னா, உங்கள் பிதாக்கள் என்னை 40 வருஷம் வனாந்தரத்திலே சோதித்தார்கள் அப்படின்னு எழுதிட்டார். Now in the Old Testament, if you see, you'll be able to continuously look that God is testing these people. He is testing them in the wilderness, testing them in different places, here and there, everywhere God is testing them. That's what you will be able to see in the Old Testament. But when you come to the New Testament and you look at Hebrews, God has poured his heart in the book of Hebrews through the author, where he has written, in the wilderness for 40 years, your forefathers tested me. பெக்கி மாத்திரம் இல்ல, அந்த மாதிரி இப்ப நிறைய உதாரணங்கள் அப்படியே எனக்கு தெரியுது, கண்ணுக்கு நிறைய தெரியுது. கண்ணு அப்படி கொண்டு போயிட்டு வந்தா ஏகப்பட்ட சாட்சிகள், திரளான சாட்சிகள் மேகம் போல சூழ்ந்திருக்க அப்படி இருக்கு. Not just Becky, I see a cloud of witness that is present in this entire place. எல்லா கேஸ்லயும் எனக்கே தெரியும் ஆண்டவர் எவ்வளவு ட்ரை பண்ணாரு உன்னை ஆசீர்வதிக்கன்னு. In every case, I myself know how much God tried to bless you. பக்கத்துல பார்த்து சொல்லு, புரியாத மாதிரி இந்த மெசேஜ் கேளுன்னு. Listen to this message as if you don't even understand this. So first point என்ன? What is the first shortcut? You need not convince God to give you your healing. God is trying to convince you that you are worthy of his healing and blessing. நீ தேவன் உனக்கு சுகத்தை கொடுக்கும்படி அவரை போய் நீ கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர் தான் நீ உன் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். மற்ற எல்லா சாமியும் ப்ராசஸ் எதுக்கு வச்சிருக்குன்னா, நீ சாமியை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் ப்ராசஸ் வச்சிருக்கு. Now every other god has process set for this, that you will come and convince the god. ஆனா இந்த சாமி மாத்திரம் தான் ப்ராசஸ் எல்லாம் எதுக்கு கொண்டு வந்துச்சுன்னா, உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்காக கொண்டு வந்துச்சு. Now it is only this God who made all of the process and brought it down for him to come and convince you. அதுதான் கம்யூனியன்ல சொன்னேன். That's what I told you in communion. உடன்படிக்கைன்றது ஆண்டவருடைய தேவைக்காக அவர் பண்ணல, மனுஷனுடைய தேவைக்காக. அவன் ஹார்ட்டை கன்வின்ஸ் பண்றதுக்கு அது அவனுக்கு தேவைன்னு தெரிஞ்சனால அவன் லெவல்ல இறங்கி ஒர்க் பண்றாரு. Covenant is not something that God needed, that he had to do it, but he came down to the level of man and he said, you need this, so for your heart to be convinced, I'm doing this for you. பார்க்குற பாஸ்டர்ஸ்க்கு சொல்றேன், ஒரு என்ன சொல்ல, கடைசி வார எச்சரிக்கையா சொல்றேன், அடுத்த வாரம் குட் ஃப்ரைடே, அதுக்கு முன்னாடி இந்த கிராஸ் புக்கை படிச்சிருங்கன்ற.
I'm telling the pastors who's watching this as the last week warning for you right now. Before the Good Friday weekend, I want you to go and read the Cross book. த கிராஸ் அன்ட்விஸ்டட் புக்கை தயவு செய்து ஒரு தடவை நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ ஒரு தடவை படிச்சுட்டு நீங்கள் அப்புறம் நீங்கள் எப்பயுமே பேசுகிற தாகமா இருக்கிறேன் அதை வந்து நீங்கள் பேசலாம். Now, whether you agree to this or not, just read this book once and then you can talk about all of the regular messages that you do saying, I am thirsty. அதில் அந்த 7 வார்த்தைலாம் பேச கொடுப்பாங்க 7 பேருக்கு. They give the 7 words to 7 people. அதில் சில சர்ச்சஸ்ல வந்து அந்த அங்கிளுக்கு அந்த வார்த்தைன்ற மாதிரி வருஷம் வருஷம் அந்த அங்கிள் அந்த வார்த்தை தான் பேசுவார். In some churches, that uncle is just set for that single word. Every year he'll be the one that preaches on it. ஒரு அங்கிளுக்கு தாகமா இருக்கிறேன்ற வார்த்தை அவர் வருஷம் வருஷம் வந்து என்ன சொல்லிட்டே இருப்பாரு, நான் தாகமா இருக்கிறேன். புதுசா வந்தவன் என்னடா இந்த அங்கிள் கேட்கிறானுங்க யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டானுங்கன்ற மாதிரி ஆச்சு. One uncle is every year the only word he speaks is I am thirsty, I am thirsty. The new guy who came to church on Good Friday is wondering why is nobody giving him water. அந்த மாதிரி நீங்க 7 வார்த்தையை பேசுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த புக்கை பார்த்து படிச்சிருங்க. It's okay even if you're talking the same 7 words again, but read this book once before you do that. பிதா இயேசுவை தண்டிச்சாரு, பிதா பாவத்துக்காக இயேசுவை சிலுவையில தண்டித்தார், ஓம் பாவத்துக்காக இயேசுவை தண்டித்தார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து இந்த புக்கை படிங்க. If you are thinking it was God the Father who punished Jesus for the sins of humankind, you have to please read this book. நம்ம மீது இருந்த கோபாக்கினை எல்லாத்தையும் இயேசு மீது ஊத்தினார் அப்படின்னு நம்பினீங்கன்னா தயவு செய்து இந்த புக்கை படிங்க. If you believe that God poured his wrath that was upon us and upon Jesus, read this book. பிதா தம்முடைய முகத்தை இயேசுட்டு இருந்து மறைச்சிக்கிட்டாரு, ஏன்னா இயேசு பாவமாயிட்டதுனால பாவத்தை பார்க்காத சுத்த கணரா இருக்கிறதுனால அவர் திரும்பினாரு அப்படின்னு நினைச்சா தயவு செய்து படிங்க. If you believe that Jesus was on the cross hanging while the Father turned his face away from him because the Father is someone who has holy eyes and he cannot see unholy sin that was on Jesus, so he turned his face away. If you believe that, please read this book. கர்த்தரோ அவரை நுங்கெடுக்க சித்தமாகி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த புக்கை படிங்க. If you believe that God was willing to crush Jesus on the cross, please read this book. It was the pleasure of the Lord to crush. It was God's pleasure to crush Jesus. If you believe that, you need to read. So, ஏதேன்ல தொடங்கி சிலுவை வரைக்கும் தேவன் பண்ணதெல்லாம் அவருக்கு தேவைன்ற ப்ராசஸை கொண்டு வரல. ஆதாம் அப்படின்னு இருக்கான்னு உடனே டப்புன்னு ஒன்று அடிச்சு என்ன செய்யறாரு, கொண்டு வராரு. ஸோ யாருடைய ப்ராசஸை மீட் பண்றதுக்காக அவரு பண்றாரு, மனுஷனுடைய நீடை மீட் பண்றதுக்காக தான் ஒர்க் பண்றாரு ஒழிய இதுதான்ப்பா ஏன் நீடு, நீ இப்படிதான் ஏன்ட்ட வரணும், ரத்தம் இல்லாம ஏன்ட்ட வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்கிற சாமி இல்லை. Now, from the beginning in the garden till what happened on the cross, everything that this God does is not a process to meet his own need, it's a process that he set in place to meet the human need. When Adam was in the garden and he was shivering in anxiety and he's giving out long sighs where he was in fear and trembling, he just go and cuts a lamb and he gives a sacrifice for the man. And the same way you look at all the process that God did, none of the process were for him to meet his own need, but it was the process that was set in place by God to meet man's need. ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் மாத்திரம் இல்லை, நீங்க வேர்ல்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பிசிக்கல் வேர்ல்டு, பிசிக்கல் யூனிவர்ஸை பார்த்தாலே இந்த ப்ராசஸ் எல்லாம் யாருடைய நன்மைக்காக தான் வச்சிருக்காரு. இப்போ லா ஆஃப் கிராவிட்டின்றது ஆண்டவருக்கு தேவையா? ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆனால் லா ஆஃப் கிராவிட்டி எதுக்கு வச்சிருக்காருன்னா நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கேபிட்டலைஸ் பண்ணணும். லா ஆஃப் ஏரோடைனமிக்ஸாக இருக்கட்டும், தெர்மோடைனமிக்ஸாக இருக்கட்டும், என்ன லாவாக இருக்கட்டும், எல்லாமே ஃபிசிக்கல் லா வந்து இருக்கிறதுக்கு காரணம் அதை வந்து தான் நன்மைக்காக வைக்கல, அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் வச்சிருக்காரு. I'm not just talking about just the spiritual principles and laws. Even the laws of physics, the laws of nature is kept in place by God for the good of humans. I mean, God doesn't need the law of gravity. God doesn't need the law of thermodynamics. It doesn't have any impact on him. But it is for men, it is for humans to understand it and work with it and figure out how to capitalize on it. So,
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? What is the first shortcut? What is the first point? Yeah, you need to believe that God is somehow trying to look for ways to reach your heart. நீங்க எதை நம்பணும் அப்படின்னா, தேவன் எப்படினாச்சும் இவனுடைய இருதயத்தை நம்ம சந்திச்ச முடியும் அப்படின்னு சொல்லி பல விதங்கள்ல பல வழிகளை எப்பயுமே தேடிக்கிட்டே இருக்கிறான்றதை நீங்க நம்பணும். இப்ப எப்படி இருக்கு? இப்ப இவர் தான் காட்னு வச்சுக்கோங்க. Suppose he is God. இப்போ உங்களுக்கு ஹீலிங் தேவை. And you need healing. நீங்க ஆண்டவரே எனக்கு ஹீலிங் தாங்க உங்ககிட்ட இருந்து ஹீலிங் எப்படி நான் வாங்குறது? அப்படியே இல்ல. You are continuously thinking, saying, Lord, I need your healing. Somehow you give me, how do I get this healing? That's not the story here. இவரு இந்த பக்கம் நின்னுட்டு இருக்காரு. He is the one standing on this side. என் கூட நின்னுட்டு standing with me. எப்படியாவது நான் இவனுக்கு ஏற்கனவே சம்பாதிச்ச ஹீலிங்ல இவன் ஆபரேட் பண்ணணும் அப்படினு வெயிட் பண்ணிருக்காரு. Somehow this guy, all the healing that I have earned for him already, he needs to operate it in it somehow, and he's trying his way best. So இந்த God சில process வச்சிருக்காரு. எதுக்காகனா இத டிஃபிகல்ட் ஆக்கறதுக்காக வைக்கல, நம்ம ரிசீவ் பண்றதுக்காக வச்சிருக்காரு. And this God has created and set some process in place. It is not to make it difficult for you, it for you to make it easy to receive that healing that he has earned for you already. So இப்படி ஒரு 75 வயசுல ஒருத்தரை கூப்பிட்டு அவரோட வர்க் பண்ணி 25 வருஷம் வர்க் பண்ணி 24 வருஷம் முடிஞ்சிருச்சு, 99 வயசு ஆயிருச்சு. So to take someone who is 75 years old and work with him for 24 years now, and he is 99 years old now. அப்ப அவனை கூப்பிட்டு சொல்றாரு, உன் பேரு இனிமேல் என்ன இருக்காது? ஆபிரகாம் இருக்காது, ஆபிரகாம் அப்படின்னு இருக்கும். So he calls him at that point in time, when he is 99 years old, and he says, from now on your name shall not be Abraham, but it shall be Abraham. நாங்க 24 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு. He's waited for 24 years now. இப்ப கூப்பிட்டு என்ன சொல்றாரு? ஏபா நீ இன்னையிலிருந்து ஆபிரகாம் கிடையாது, ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன். Now after waiting for 24 years, he's calling him and he's saying, from now on you're not Abraham, you're Abraham, you're the father of nations. அப்படினோனே தான் அவன் இப்படி திரும்பி பார்க்கறான். அப்படி And when he said that, he immediately turns, looks around. ஜாதிகளுக்கா அப்படினு. Which nations? அப்பதான் ஒரு உடன்படிக்கை பண்றார். At that point in time he makes a covenant. உடன்படிக்கை பண்ணி he makes a covenant. அவன் ஹார்ட்டை கன்வின்ஸ் பண்ணி, and he convinces his heart. அந்த process பவுல் ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றார். This process Paul is explaining in Romans chapter 4 verse 17 to 24. So இந்த வாரம் ஃபுல்லா இந்த Romans 4:17 to 22 நீங்க திரும்ப படிங்க. So this entire week you have to go and read Romans 4:17 to 22 again and again. தமிழ்ல போடுங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை சதமா படிங்க, தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்மெல்லாருக்கும் தகப்பனானான். அதாவது என்ன? ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தகப்பன். சொல்லுங்க, ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தகப்பன். Abraham is all of our father. எப்படி தகப்பனானார்னா, how did he become a father to all of us? தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு இருந்தது. He had a revelation about God. அந்த வெளிப்பாடுனால தான் அவன் விசுவாசத்தின் தகப்பனானான். And because of that revelation he became the father of faith. அது என்ன வெளிப்பாடு? And what is that revelation? ரெண்டு மேட்டர், two things. என்னது? மரித்தோரை உயிர்ப்பித்து. சொல்லுங்க, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன். சொல்லுங்க, மரித்தோரை உயிர்ப்பித்து.
இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். ஒன் மோர் டைம். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். God who give life to the dead. God who gives life to the dead and calls those things that are not as though they are. Calls those things which do not exist as though they did. Calls those things that are not, KJV, as though they are. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். So this is a process of receiving. இதுதான் பெற்றுக்கொள்கிறதுடைய process. The process of receiving is you understanding how God operates and operating like that. நீங்க பெற்றுக்கொள்கிற process என்ன அப்படின்னா, தேவன் எப்படி செயல்படுகிறார்ன்றதை புரிஞ்சு அந்த விதத்துல நீங்க செயல்படுறதுனால தான். God wants to work on your identity. தேவன் உங்களுடைய அடையாளத்துல வேலை செய்ய விரும்புகிறார். God is not interested. Don't get me wrong. You know, God is not that interested in your problem as much as he is interested in your identity. உங்களுடைய அடையாளத்துல தேவன் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு உங்க பிரச்சனை அவருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை. புயலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. They are stuck in the storm. அப்படின்னு அழுறாங்க. And they're crying and screaming over there. அவங்கள பொறுத்தளவுக்கு இயேசு எதுல இன்ட்ரெஸ்டடா இல்ல. According to them, what is God, Jesus not interested in? புயல்ல இன்ட்ரெஸ்டடா இல்ல. In the storm that they are dying in. அவர் பேசாம என்ன பண்றாரு? தூங்கிட்டு இருக்காரு. He doesn't mind, he is just sleeping over there. நான் இங்க கத்திட்டு இருக்கேன், கதறி நிக்கிறேன், நீ தூங்கி நிக்கிற அப்படின்ட்டு உனக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லையே சாமி அப்படின்றது தான் இவங்களுடைய கதறல். I am screaming and I am crying over here, but you don't care about this. So the cry that they are having is that, God, you don't have the concentration where your concentration is supposed to be, is what the man is saying. நம்மளை பொறுத்தளவுக்கு புயல் இருந்தா எல்லாரும் கதறதானே செய்வான் சார். அதுதான் நம்மளுடைய லாஜிக். Now our logic, how we think is that, of course, everybody who is in a storm will certainly, most certainly scream and shout. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன், கதறான் மோசே. There is the Red Sea in front of them and behind there's Pharaoh and his army. Now Moses is crying over there. ஆண்டவர் கேக்குறார் மோசேட்ட, ஏன்ட்ட ஏன் கத்துறன்றார். And God is asking Moses, why are you yelling at me? Why are you screaming to me and crying to me? நீ மோசஸா இருந்தா அன்னைக்கே பேப்பர் போட்டிருப்ப. If you were Moses, you would have put your papers down on that very same day. நோட்டீஸ் பீரியட்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு நான் போறேன், No notice. என் சர்டிபிகேட் நீயே வச்சுக்கோ, ரெட் சீல தூர போட்டுக்கோ, I am நான் resigning. உனக்கு வேலை பார்க்க முடியாது. ஏயா இந்த பிரச்சனையில உம்மட்ட கதறாம வேற எந்த பிரச்சனைக்கு உம்மட்ட வந்து கதறது? You would have just resigned saying, this day I'm quitting my job, I'm not going to work for you anymore. If I shouldn't cry for this problem, where my life is going to go, what else should I cry about? He's asking. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனை தான். Your problem is a big problem to you, yes. ஆனா உன் பிரச்சனை பெருசுன்றனால அவருக்கும் இது பெருசு மாதிரி ஆக்ட் பண்ணனும் நீ நினைக்கிற பாரு. But just because your problem is big to you, you are expecting him to act that it is a big problem. ஐயோ பயங்கரமானவராச்சே அப்படின்னு ஆண்டவர் ரியாக்ஷன் கொடுக்கணும் நீ நினைக்கிற. You are expecting God to react. இப்பதான் புரியுது பாரு. இவ்வளவு நேரம் வசனம் பேசுனேன், அதெல்லாம் புரியல. ஓ அவரா பயங்கரமானவராச்சே அப்படின்னு யார் ரியாக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிற? ஆண்டவர் நீ ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்தே அப்படியா அப்படின்னு நினைக்கணும். செங்கடலா, ஐயோ பின்னாடி அதே நேரம் பார்வை வந்துட்டானா, என்னடா பாத்ரூம் போயிட்டு வரக்குள்ள இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் நீ கொடுக்கணும்னு நினைக்கிற. Now you are expecting God to react in a way while you go and tell him there is Red Sea in front of me and Pharaoh is behind me, and God should go immediately say in shock saying, oh my God, there's Red Sea in front of you and Pharaoh at the same time has come behind you. Man, that's a big problem. That's how you expect God to react.
ஆண்டவருக்கு என்ன ப்ராப்ளம்? But what is God's problem? மோசேயோட ஐடென்டிட்டி தான் ப்ராப்ளம். Moses' identity is the problem. நான் உன்னை பார்வோனுக்கு அனுப்பும் போதே என்னன்னு சொல்லி அனுப்புனேன்? நீ அவனுக்கு வேலைக்காரனா இருப்பேன்னு சொல்ல, நீ அவனுக்கு தேவனா இருப்பேன்னு சொல்லிட்டேன். When I sent you to Pharaoh already, I didn't send you saying you will be a servant to Pharaoh. I said you will be a god to Pharaoh. உன்னை அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். Even before I sent you, I already told you that. நீ அவன்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் மோட்லயே போலடா, நீ என்ன மோட்ல தான் போற? காட் மோட்ல தான் போற. அவன் சொன்னா நீ சொல்றத கேட்டா அவனுக்கு நல்லது, நீ சொல்றத அவன் கேட்கலனா அவனுக்கு பிரச்சனையே ஒழிய உனக்கு எந்த பாதிப்பும் வராது, ஏன்னா நான் உன்னை காடாய் தான் அனுப்புறேன்னு சொல்லிட்டார். He has already decided and said to him beforehand, saying, I'm not sending you to Pharaoh in a place where you go and request to him. You're going in God mode. So if he listens and obeys to you, it is good for him. If not, it's a big problem for him, because I'm sending you in that place. And beforehand, even before he sent him, he said this, convinced him and sent him that. So இப்போ ஆண்டவருக்கு ப்ராப்ளம் வந்து செங்கடல் கிடையாது, பார்வோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுதான் ப்ராப்ளம்? மோசே வந்து ஐடென்டிட்டி இன்னும் காட் மோடுக்குள்ள வரல. So now God's problem is not Red Sea, God's problem is not Pharaoh, none of it is God's problem. The only problem that God has is that Moses has not stepped into the identity that I gave him, that is, you are in God mode. நீங்க எந்த ஸ்டோரி எடுத்து பாருங்க, ஆண்டவருக்கு ப்ராப்ளம் அவங்க ஐடென்டிட்டியா தான் இருக்கும். You take any story, God's only problem would have been the identity of the person. Gideonக்கு என்ன பிரச்சனை? What is the problem of Gideon? மீதியானியர்கள் பிரச்சனை. Midianites are the problem. வந்துட்டு தூக்கிட்டு போயிடுறானுங்க எல்லாத்தையும். They come and steal all of their earnings and all of the hard work that they do. உமக்கு கண்ணு இல்லையா, உமக்கு மூக்கு இல்லையான்னு இவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். Now this guy is praying saying, God, do you not have eyes to see this iniquity? ஆனா ஆண்டவருக்கு என்ன ப்ராப்ளம்? But what is God's problem? பராக்கிரமசாலியே நான் தேடி நிக்கிறான். When God calls him saying, oh man of valor, he is looking around saying, who is he calling? அதுதான் ப்ராப்ளம். That is the problem. மீதியானியர்கள் ப்ராப்ளம் இல்ல. Midianites are not the problem. கோலியாத் ப்ராப்ளம் இல்ல. Goliath is not the problem. ஆனா தான் யாருன்னு தெரியாத சவுல் தான் ப்ராப்ளம். But the Saul who doesn't know who he is the problem. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் பிரச்சனை, உன் வியாதி பெரிய ப்ராப்ளம் இல்ல. Your sickness is not as big a problem. உன் பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. Your problem is not as big a deal. அது உனக்கு பிரச்சனை தான். It's probably a big deal to you. ஆனா பரலோகத்துக்கு என்ன பிரச்சனைனா? But what is heaven's problem? உன் ஐடென்டிட்டி தான் ப்ராப்ளம். Your identity is the problem. உன்னை ஒரு விதமா ஒரு ஐடென்டிட்டியில அதை வைக்கணும்னு நினைக்கிறான் பிசாசு. பரலோகம் உன்னை வேற ஐடென்டிட்டிக்கு அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்குது. அங்கதான் பிரச்சனை. Devil wants to keep you stuck in a certain kind of identity. At the same time, heaven wants you to be upgraded into a superior identity. Now you not moving into that is the problem. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். The God who calls those things that does not exist as though they did. வெளிச்சம் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கனால வெளிச்சம் வான்னு கூப்பிடல. He didn't call forth the light to come because it was hiding somewhere. வெளிச்சம்ன்ற ஒரு மேட்ரு இல்லாம இருக்கும்போது தான் என்ன சொல்றாரு? வெளிச்சம் உண்டாவதாகன்றார். When there was nothing called light, he is coming and saying, let there be light. சூரியன் சந்திரன் இல்லாம இருக்கும்போது என்ன சொல்றாரு? சூரியன் சந்திரன் உண்டாவதாக. When there is nothing called the sun or the moon, he is coming and saying, let there be sun and let there be moon. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். He calls those things which do not exist as though they do, as though they are. நான் கேரிஸ்ட் வந்து கேரிஸ் இங்க வலிக்குது அங்க வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது கேரிஸ்ட் சொல்ல, கேரிஸ் 3 நாளா இந்த வலியை பத்தி நீ என்கிட்ட என்ன செஞ்சுட்டே இருக்க? சொல்லிட்டே இருக்க. ஆனா ஏன் காது கேட்க இந்த வலிட்ட நீ பேசி நான் கேட்கவே இல்லை. When Caris comes and says it's paining here, it's paining over there, I told her, for last 3 days you've been telling me how much it is hurting you, how much it is paining, but I didn't hear you out loud speak to the pain directly. புரியுதா நான் சொல்றது? நீ அந்த ப்ராசஸ் இருக்கு பாரு. இப்ப அது வலிட்ட பேசணும். நான் பேசி பார்த்தேன், நடக்கல ஒன்றும். Now you have to speak to the pain. She's crying saying, I did speak but nothing happened.
ஸோ அங்க ஆண்டவர் எங்க ஒர்க் பண்ண ட்ரை பண்றாரு? ஐடென்டிட்டியில் ஒர்க் பண்ண ட்ரை பண்றாரு. So where is God trying to work in that moment? He is working in the identity. ஸோ ஆபிரகாமை கூப்பிட்டு நீ இன்னையிலிருந்து உன் பேர் என்னப்பா? ஆபிரகாம். So he's calling Abraham and he's saying, from this day forth your name shall be Abraham. இன்னும் பிரெக்னென்ட் ஆல. He's not gotten pregnant yet. ஆனா அதுக்கு முன்னாடி போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன செய்? பேரை மாத்துன்றார். But he's saying, even before that happens, go to the register office and change your name. ஆபிரகாம், இன்மேல என்ன ஆபிரகாம் கூப்பிடணும். From this day forth you shall call me Abraham. அவன் வீட்டில் இருந்த வேலைக்காரங்களா என்ன நினைச்சிருப்பாங்க? All of the people, all of the servants in his house, what would they have thought? This guy has gone cuckoo now. ஒரு மாதிரி ஆயிட்டார். ரொம்ப எப்படியாவது ஏதாவது பண்ணி ஏன் தான் இந்த சாமியோட போட்டு இப்படி பண்ணுதோ தெரியல. We don't know. அப்படின்னு ரெண்டு பாட்டிமா வருத்தப்பட்டிருக்குமா இருக்கும். There will be two grandmas that are sitting there crying. We don't know why this God is torturing him like this. ஆபிரகாம், சாரா எப்ப இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கணும் அப்படின்ற ஒரு ரெவலேஷன் கிடைக்க ஆரம்பிச்ச பிறகு ஆபிரகாம் பிரெக்னன்ட் ஆயிட்டான்னு வருது. Now the moment he got the revelation, what do not exist, to call them forth as they do, as if they do. Now when he got that revelation and started functioning from there, the Bible says that they got pregnant. பராக்கிரமசாலியே அப்படின்றதும் என்னதான்? இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறது தான். When he is called man of valor, even that is calling forth that does not exist as if they do. அந்த புள்ள மரிச்சிருச்சு அப்படின்னு ஜீசஸ் சொன்ன உடனே இவர் இன்னும் அது மரிக்கல, தூங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றது என்னது? இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறது. When they come and scream saying, oh, that girl is dead now, Jesus saying, no, she's not dead, she's asleep. Now what is he doing? He is calling something that does not exist as if that does. அந்த confession சொல்லு. confession, that confession is the construction material of your miracle. Say, confession is the construction material of your miracle. அறிக்கை தான் உங்களுடைய அற்புதத்தை கட்டி எழுப்புகிற மெட்டீரியலா இருக்கு. Lot of bricks are needed for this building to come up. இந்த பில்டிங் எழும்பி வரணும் அப்படின்னா இதுக்கு பல செங்கல் எல்லாம் வேணும். Just imagine every time I call forth things that are not as though they are, I am putting one brick in a place. ஒவ்வொரு முறையும் நான் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கும் போது ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறேன்னு அர்த்தம். Every time I'm doing that, a brick is being placed. நான் ஒவ்வொரு முறை அதை செய்யும் போதும் ஒரு செங்கல் வைக்கப்படுதுங்க. But before that confession happens, ஆனா அந்த அறிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடி there has to be conviction. உள்ளுக்குள்ள ஒரு உறுதி வர வேண்டியிருக்கு. Okay? And how that conviction comes, அந்த உறுதி எங்க இருந்து வரும்? The next verse explains. அடுத்த வசனம் சொல்லுது. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். Contrary to hope, in hope he believed. Contrary to hope, in hope he believed. I want you to understand how hope and faith works together in you materializing a process. நம்பிக்கையும் விசுவாசமும் நீங்க ஒரு process-ஐ நிஜமாக்குறதுல எப்படி வேலை செய்யுதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். I want you to come to Hebrews 11:1. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. Very well known verse. ரொம்ப பிரபலமான வசனம். Now say now faith is the substance of things hoped for, the evidence of things. Did you get it?
Did you get it? Read it. தமிழ்ல வாசிங்க. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் the word substance, இந்த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றப்படுற வார்த்தை is a very interesting word. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை. It's the Greek word hypostasis. ஹைப்போஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற கிரேக்க வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. It is twice translated as the word confidence and one time as substance. ரெண்டு முறை இந்த வார்த்தை வந்து உறுதி, மன உறுதி, கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கறது போல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு முறை இது சப்ஸ்டன்ஸ்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. In the term, in the sense of the word foundation. அது என்ன அர்த்தத்துல உறுதின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து ஒரு அஸ்திபாரம் போடுற மாதிரி, ஒரு அடித்தளம் போடுற மாதிரி. Hope is the mental picture. நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு மனசுல நம்ம பார்க்குற வரைபடம் மாதிரி. The picture, you have a picture, right? Oh, I am with a family. Oh, I am believing for a child. நீங்க ஒரு மனசுல ஒரு படம் வச்சிருக்கிறீங்க இல்லையா? நான் ஒரு குடும்பமா இருக்கிறேன், நான் ஒரு பிள்ளைக்காக விசுவாசிச்சுட்டு இருக்கிறேன். That mental picture is the hope. அந்த மனசுல நீங்க பார்க்கிற படம் தான் நம்பிக்கை. But faith is the substance of the thing that is hoped for. ஆனா விசுவாசம் அப்படிங்கிறது நீங்க நம்புகிற அந்த விஷயத்தோடைய சப்ஸ்டன்ஸா இருக்கு. You getting what I'm saying? Faith is the substance. Faith is, in fact, the second word says, is the evidence of things not seen. People always ask me this question. எல்லாரும் பொதுவா இந்த கேள்வி என்கிட்ட கேட்பாங்க. How will I know that I'm healed? நான் சுகம் அடைஞ்சிட்டேன்னு எப்படி எனக்கு தெரியும்? We want an evidence. We want an evidence. எனக்கு ஒரு ஆதாரம், எனக்கு ஒரு சாட்சி வேணும். There are two kinds of evidence. ரெண்டு விதமான ஆதாரங்கள், சாட்சி இருக்கு. The sense knowledge evidence is what you're wanting. நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க, எதை ஆசைப்படுறீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய உணர்ச்சிகள்ல உணரக்கூடிய எவிடன்ஸ் தான் நீங்க ஆசைப்படுறீங்க. You want a physical baby in your hand, you want a report, you want money, you want these things tangibly that translates as experience. உங்களுடைய கையில குழந்தை இருக்கணும், இல்ல உங்க கையில டாக்டர் ரிப்போர்ட் இருக்கணும், மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி, இல்ல உங்க கையில பணம் இருக்கணும். இதுதான் நீங்க தேடுகிற எவிடன்ஸ், நீங்க தொடக்கூடிய உணரக்கூடிய எவிடன்ஸா நீங்க எதிர்பார்க்கிறது. What will bring that evidence is this evidence. அந்த எவிடன்ஸை கொண்டு வரக்கூடியது எது அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்க இந்த எவிடன்ஸ் தான். Faith is the evidence. விசுவாசம் தான் அந்த எவிடன்ஸ். This evidence will first come inside your heart. இந்த எவிடன்ஸ் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வரும். Kenneth Hagin says, Kenneth Hagin சொல்லுகிறார், when he was sick as a young man, அவர் ஒரு வாலிபரா வியாதிப்பட்டு இருக்கும்போது, he was given up to die. அவர் மரிக்கும்படி கைவிடப்பட்டார். And he was in the bed. அவர் அப்படியே பெட்ல இருக்கிறாரு. Nobody believed that he could be healed. இவரெல்லாம் சுகமாவார்னு சொல்லி யாராலையும் நம்ப முடியல. He just kept reading the Bible. அவர் பாட்டு பைபிளை படிச்சிட்டே இருக்கார். When he came to Mark 11:24, மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வந்தப்போ he understood the process. அவருக்கு process புரிஞ்சிருச்சு. This is how I received from God. அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஓ இப்படிதான் நான் தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். He had light in that verse. அந்த வசனத்துல அவருக்கு வெளிச்சம் உண்டாயிற்று. The moment he had light, அவருக்கு வெளிச்சம் வந்த உடனே in his heart, அவருடைய இருதயத்துல he had the evidence that he was healed. அவர் சுகமாயிட்டார்ன்ற எவிடன்ஸ் அவருக்கு வந்துருச்சு. Physically, symptomatically, nothing changed. அவருடைய சரீரபூர்வமா சிம்டம்ஸ்ல ஒரு மாற்றமும் இல்ல.
but he knew for sure that he was healed. ஆனா அவருக்கு உறுதியா தெரிஞ்சது அவர் சுகம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு. That evidence is not from sense knowledge. That evidence is from revelation light. அந்த உறுதி அப்படின்னு சொல்றது இது ஏதோ உங்களுடைய உணர்ச்சிகள்ல இருந்து வந்த அறிவு நிமித்தமா வரல, அது இந்த விசுவாசத்தினால் வருகிறது. That is what God kind of faith is. அதுதான் தேவ ரகமான விசுவாசம். The God kind of faith has an evidence in his heart when he says something. தேவன் ரகமான விசுவாசம்ங்கிறது அவர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அவருடைய இருதயத்துல முழு நிச்சயமான உறுதி இருக்கு. He didn't say let there be light and he was not வருதா இல்லையான்னு தெரியலையே, வெளிச்சம் உண்டா கடவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து is it happening or not, that's not how he is looking at it. There is an evidence in his heart. அவருடைய இருதயத்துல ஒரு உறுதி இருக்கு. That evidence he wants to give in your heart. அந்த எவிடன்ஸை உங்களுடைய இருதயத்துக்கு கொடுக்க விரும்புகிறார். That evidence becomes the substance with which your miracle will materialize. அந்த எவிடன்ஸ் உங்களுடைய அற்புதம் நிறைவேறுவதற்கான சப்ஸ்டன்ஸா மாறுகிறது. I don't know. Are you getting what I'm saying? சொல்றது உங்களுக்கு புரியுதா? What am I saying? என்ன சொல்றேன்? Faith is the evidence. விசுவாசம் தான் அந்த எவிடன்ஸ். Usually people come and tell, yeah, I believe I'm healed, but I'm not able to see any evidence. பொதுவா ஜனங்க வந்து சொல்லுவாங்க, ஆமா நான் நம்புறேன் நான் சுகம் அடைஞ்சிட்டேன்னு, ஆனா எந்த எவிடன்ஸும் என்னால பார்க்க முடியல. You are saying I am healed to see the evidence. I am saying when you engage with the word enough, you will have the evidence that you're healed, and that would settle the matter. நீங்க இப்போ வந்து நான் What about the other physical evidence? That will come. நீங்க நான் சுகமாயிட்டேன்னு சொல்றதே வந்து இந்த வெளிப்புறமான உணரக்கூடிய விதத்துல எவிடன்ஸை பார்க்கறதுக்காக தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த விஷயம் உங்களுக்குள்ள நடக்கும் போது அவருக்குள்ள இருக்கிற எவிடன்ஸ் உங்களுடைய இருதயத்துல வரும்போது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்ப நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, அப்போ காணக்கூடிய விதத்துல எப்படி அந்த எவிடன்ஸ், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா அது கண்டிப்பா வரும். இன்ன வரைக்கும் நம்ம புது லேண்ட் சைன் ஆகாம தான் இருக்கு. Till date our new land has not been signed yet. ஆனா என் ஹார்ட்ல எவிடன்ஸ் இருக்கு. But I have the evidence in my heart. அந்த எவிடன்ஸ் உங்களுக்கு எப்பதான் வரும்? நீங்க ஏன் இப்படி யோசித்து கை தட்டுறீங்கன்னா, நீங்க இப்ப நான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இங்க பாருங்க ரெஜிஸ்டர் லீஸ் சைன் பண்ணியாச்சுன்னு உடனே தட்டுவீங்க பாருங்க. அது வந்து நீங்க ஏதோ என் கூட சேர்ந்து ரிஜாய்ஸ் பண்ற மாதிரி நினைச்சு என்ன பண்ணுவீங்க, தட்டுவீங்க. என் கூட ரிஜாய்ஸ் பண்றதுனா என்னைக்கு பண்ணிருப்பீங்க? நான் சொல்றது புரியுதா? எவிடன்ஸ்ன்றது எங்க இருக்கணும்? ஹார்ட்ல இருக்கணும். Now evidence is something that has to be in your heart. அந்த எவிடன்ஸ் ஆபிரகாமுக்கு ஐசக்கு பிடிக்கும் போது வரல. That evidence did not come for Abraham when he held Isaac in his hand. எந்திரிச்சான் பாருங்க, எந்திரிச்சு பார்க்கறான், அனிமல் ரெண்டா பொளந்திருக்கு, அதுல இவர் போயிருக்காரு, என் கூட ஒரு கவனன்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு உடனே அவனுக்கு அந்த எவிடன்ஸ் வந்துருச்சு. When he woke up from his sleep and he saw that the animal has been split into two and God has walked through it, so he realized that God has made a covenant with me. The moment he realized that, the evidence came in his heart. நட்சத்திரத்தை பாத்தீங்க, வா வெளியே வா, இங்க வா, நட்சத்திரத்தை பாரு, இந்த மாதிரி ஒன்று ஆக்குவேன் அப்படின்னும் போதே அந்த எவிடன்ஸ் வந்திருந்திருக்குன்னா ஆபிரகாமுக்கு, அதுக்கு அடுத்த வருஷமே புள்ள வந்திருக்கும். Now whenever God brought Abraham out of his tent and he said, look at the stars in the sky, that's how your generations will be. The moment God said it, if immediately Abraham had received that evidence in his heart, the very next year he would have had child with him. ஆபிரகாமுக்கு அதுவும் தேவைப்பட்டது, அதுக்கடுத்து எதுவும் தேவைப்பட்டது?
உடன்படிக்கையும் தேவைப்பட்டது. Abraham needed that, and upon that he needed the covenant as well. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிருக்கலாமா இருக்கும் வானத்திலிருந்து. ஆனா நம்ம ஹார்ட்டுக்கு நிறைய தேவைப்படுதுன்னு தெரிஞ்சதுனால தான் மேக்சிமமா செய்வோன்ட்டு வந்து உனக்காக சிலுவையில் அம்மனமா தொங்கி இதை விட எனக்கு சொல்ல முடியாதுடா உன்னை நான் லவ் பண்றேன்ட்டு. இதுதான் ஃபைனல் ப்ரூஃப். வேற எதுவுமே வேற எக்ஸ்ட்ரா ப்ரூஃபே உனக்கு தேவையில்லை, என் ஹார்ட் உனக்கு நேரா இருக்குன்றதுக்காக கொடுத்துட்டார். இப்போ இது வந்து ஏதோ ஒரு காளையை ரெண்டா பிரிச்சதோ காட்டுப்புறாவை பிடிச்சி கிள்ளி விட்டதோ இல்லாட்டி ஏதோ ஒன்று அது அப்படி பண்ணதில்லை. வார்த்தையே மாம்சமாயி அம்மனமா உனக்காக தொங்கின தருணம். Now he could have just opened the skies and just shouted from there saying, I love you, for your heart to believe that. But he knew that was not something that could convince your heart. So he gave his maximum of what he could give. The very word of God became flesh and he was hanging on the cross, giving his own life for you to prove that I will go to the extent of death to love you. And that is the proof that he has done. அவர் உனக்காக ஒரு செஞ்சு முடிச்சிருக்காரு. இந்த மேட்ரு ஒரு முடிஞ்ச மேட்ரு. என் ஹீலிங்ன்றது ஒரு முடிஞ்ச மேட்ரு. என் ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூன்றது, என் ப்ராஸ்பரிட்டின்றது ஒரு கவர்னன்ட் மேட்ரு. நான் வேற விதமாக இருக்கிறக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு உன் ஹார்ட்டு கன்வின்ஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அவர் செஞ்சுட்டாரு. அந்த வேர்டோட நீ என்கேஜ் பண்ண 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 ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் இந்த ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இப்படி இருக்கும். இப்போ இந்த ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இப்படி இருக்கு, உன் சிச்சுவேஷன் தான் இப்படி இருக்கு. நீ வேர்டோட என்கேஜ் பண்ண 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 உன் ஹார்ட்டில் ஒரு சீசா அப்படி நடந்து இந்த எவிடன்ஸ் இருக்கோ இல்லையோ சரி இருந்துட்டு போகுது, ஆனால் இந்த எவிடன்ஸ் வந்து மேலே போயிடும். When you think about what God has done, all the things that he has already earned for you on the cross, for your healing, for your prosperity. Now prosperity is the covenant deal. And when you understand all of these things, and though he has done everything that you need for you to receive that, right now there is a particular place where your current physical evidence is standing here like this. And then on the other hand, as you keep engaging with the word and what he has done and keep doing that, slowly this internal evidence starts going up. Whether you see this happening in real time in outside or not, it will come to a place whether your physical evidence supports it or not, you will have internal congruence and evidence. When you come to that place, this becomes a done deal for you. விஷன் இம்பேக்ட் ப்ராஜெக்டும் சரி, நான் சொன்ன கோஷன் ப்ராஜெக்ட் சரி, be it the Vision Impact project or the Goshen project that I told you about. இன்ஃபேக்ட் இது ஆம்பிளிஃபைடில் போடுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மேட்ரு அதில் இருக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? பத்திரம் தானே எதிர்பார்க்குறீங்க? ஆம்பிளிஃபைடில் போடுங்க. இவனுக்கு பிடிச்ச வசனத்துக்கு போயிட்டானுங்க. இதில் ஆம்பிளிஃபைடில் போடு. ஃபெய்த் இஸ் தி assurance, confirmation, faith is the title deed. விசுவாசம் தான் அந்த பத்திரம். ஐசக் இல்ல, Isaac is not. விசுவாசம் தான் பத்திரமே. Faith is the title deed. 100 ஏக்கர் வாங்கலாமா இருக்கும். 100 ஏக்கரும் உனக்கு தான் சொந்தம்ட்டு எப்படி கான்ஃபிடென்ஸா அந்த ஒரு அப்படியே ஒரு கருப்பா ஒரு ஒரு ரூம் வச்சிருப்பானுங்க. ஏன் அப்படி எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸும் அப்படி இருட்டா வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. அந்த இருட்டு ரூம்ல இருந்து வெளியே வந்தோடனே உனக்கு எப்படி கான்ஃபிடென்ஸ் வருது? எப்படி வருது? கையில் என்ன வச்சிருக்க? டைட்டில் டீட் வச்சிருக்க. You're probably buying 100 acres. But only when you come after the registrar's office, you come to a place where immediately there's a confidence that is there in you because you have something in your hand, a title deed in your hand. நாளைக்கு இன்னொருத்தனே வந்து இது என்னோடது அப்படின்னு சொன்னாலும் உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் எங்க இருந்தா இருக்கு? Tomorrow if another guy comes and says, hey, this part is mine, you have your confidence with you in the title deed. ஸோ உன் டைட்டில் டீட் இருக்கும்போது நாளைக்கு வேற சிம்டம் வந்து ஏனாலும்
அப்படின்னு உனக்கு சொல்ல தெரியும். ஏன்னா ஏற்கனவே உனக்கு டைட்டில் டீட் உள்ள இருக்கும். இப்ப டைட்டில் டீடும் எங்க இருக்குன்னு தெரியல, எதுவும் எங்க இருக்குன்னு தெரியலன்றனால அவன் வந்து கூடாரம் அடிச்சு உன் லேண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது வலி, இது பிரச்சனை, வகுத்தாலை அப்படி இப்படிலாம் இருக்கும் பொழுது நீ என்ன பண்ணிட்டு இருக்கனா, இருக்குமா இருக்கும், அவங்க லேண்டா தான் இருக்குமா இருக்கும், இவ்வளவு நாளா இருக்காங்கல்ல அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. Now, because you don't have the title deed, now when you have the title deed, anything that comes, you will chase it away. Because you don't have the title deed right now, when other people are coming and pitching their tent in your land, you're right now thinking probably it is their land. When all of these sickness comes and start pitching their tent in your body, you're thinking probably it is their land too. They have been staying here for a very long time. It's a title deed of the things we hope for, being the, come on everyone, open your mouth. Being the proof of things we do not see, and the conviction of their reality, faith perceiving as real fact what is not revealed to the five senses. What is not revealed to the five senses, that reality, you being convinced of that reality, that's what faith is. இந்த ஐம்புலன்களால பார்க்க முடியாத அந்த விஷயத்தின் மேல, அந்த நிஜத்தின் மேல உங்களுக்கு முழு நிச்சயமான ஒரு உறுதி வருதுல, அதுதான் விசுவாசம். How do I access that kind of faith? அப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எப்படி ஆக்சஸ் பண்றது? When all my senses are being challenged by things that are against me, how do I access that kind of faith that access the unseen reality as more real? என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து என்னுடைய உணர்ச்சிகளையும் என் ஐம்புலன்களையும் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற நிலையில இந்த விசுவாசத்தை நான் எப்படி ஆக்சஸ் பண்றது, இன்னொரு நிஜத்தை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த வல்லமையை நான் எப்படி ஆக்சஸ் பண்றது? Before I answer that, let's finish verse 3 since we are here. Go to verse 3. பார்க்கறதுக்கு முன்னாடி 3ஆம் வசனம் பார்த்துருவோம். By faith we understand that the worlds were framed, fashioned, put in order, equipped for their intended purpose by the word of God, so that come on everyone, what we see was not made out of things which are visible. Say, what we see பார்க்கக்கூடிய விஷயங்கள் are not made out of things which are visible. அது காணக்கூடியவைகளால் உருவாக்கப்படவில்லை. இத கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் இவ்வளவு நேரம் ஆயி போச்சு. Scientists took a very long time to find this out. இப்பதான் குவாண்டம் பிசிக்ஸ், ஸ்ட்ரிங் தியரி அப்படி இப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. Right now they have come to the place of understanding quantum physics and string theory. Whatever you see are not made out of things that are visible. இங்க பார்க்கிற எல்லாம் காணக்கூடிய விஷயங்களால் உருவாக்கப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? Whatever we see is made out of things that are invisible. அப்ப நீங்க பார்க்கிற எல்லாமே காணக்கூடாத விஷயத்தினால உருவாக்கப்பட்டிருக்கு. சோ காணக்கூடாதன்னு ஒரு ரியாலிட்டி இருக்கு, காணக்கூடியன்னு ஒரு ரியாலிட்டி இருக்கு. So there is a reality called invisible, there's a reality called visible. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது. 2 Corinthians chapter 4 verse 14 says, 16 says, 4:16. Okay, go down. Put verse 18. காணப்படுகிற, சத்தமா படிங்க. One more time. காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகள் whatever is seen are temporary, but the things which are not seen are eternal.
whatever things are unseen, Is right? eternal. Invisible is Eternal. eternal. Whatever things that are seen is Temporary. temporary. And whatever you see was made out of things that are unseen. நீங்க பார்க்கிற எல்லா விஷயமே காணக்கூடாத நிஜத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. So whatever you see temporarily in the physical senses somehow came from the unseen to the seen. நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே Be it the problems as well. நீங்க வாழ்க்கையில பார்க்குற பிரச்சனைகளா இருக்கலாம் இல்ல எதுவா வேணா இருக்கலாம். அது எல்லாமே இப்போ அனித்தியமான விஷயமா இருக்கு. அது ஒரு டெம்பரரியான தற்காலிகமான விஷயமா இருக்கு. அது நித்தியமான இடங்கள்ல இருந்து இன்விசிபிள் ரெல்ம்ல இருந்து உருவாக்கப்பட்டதா இருக்கு. So what is faith? விசுவாசங்கிறது என்ன? Faith is, what is faith? You seeing the invisible and that feeling more real than this. விசுவாசங்கிறது என்ன அப்படின்னா நீங்க காணக்கூடாத மண்டலத்தை பார்த்து அந்த பார்க்குற அந்த விஷயம் நீங்க உங்களை சுத்தி இருக்கிற தற்காலிகமான விஷயத்தோட அது உங்களுக்கு பெரிய நிஜமா மாறுதுல, அதுதான் விசுவாசம். So what is seen is real, what is unseen is reality. நீங்க பார்க்கிறது ரியல், ஆனா நீங்க காணக்கூடாதவைகள்ன்றது ரியாலிட்டியா இருக்கு, நிஜங்களா இருக்குது. We are not asking you to say I am not sick. நான் எனக்கு வியாதி இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லல. We are asking you to say I am healed. நான் சுகமாயிட்டேன், நான் சுகமடைந்திருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன்றது தான் சொல்றோம். I am not sick might feel like lying. நான் எனக்கு வியாதி இல்ல அப்படின்னு சொல்றது பொய் மாதிரி இருக்கும். Yeah, I know I'm sick. ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு வியாதி இருக்குன்னு. But because you know that you are sick, that's why I'm asking you to say I am healed because you are sick, right? நீங்க வியாதியா இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சனால தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன் நான் சுகமாயிட்டேன், நான் சுகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க வியாதியா இருக்கீங்க. Yeah, right. I'm not asking you to deny reality. I am asking you to speak a greater reality. உங்களுடைய ரியாலிட்டியை நீங்க மறுத்துருங்க, அதை ஏத்துக்காதீங்கன்னு நான் சொல்லல. ஒரு பெரிய நிஜம்னு ஒன்று இருக்கு, அந்த நிஜத்தை ஏத்துக்கங்கன்னு சொல்றேன். So calling things that are not as though they are is not denying reality. It is, yeah, say faith is not denying reality. Faith is being rooted in greater reality. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறது அப்படிங்கிறது நிஜத்தை மறுத்து போய் சொல்லிட்டு சுத்துறது கிடையாது. அது மேலான நிஜத்தை ஏற்றுக்கொள்வது. One man of God was telling about two stories. ஒரு தேவ மனுஷன் ரெண்டு கதையை சொல்லிட்டு இருந்தார். There was a totally blind person who was seated on the front row. Front rowல சுத்தமா கண்ணு தெரியாத ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. And when he looked at him, God told this man of God, that guy is healed. அவரை பார்த்த உடனே தேவன் இந்த தேவன் மனுஷன் சொல்லியிருக்காரு, அந்த நபரை நான் சுகமாக்கிட்டேன், அவனை சுகமாக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. So he goes and picks that guy. So இவர் போய் அவரை எழுப்புறாரு. You're healed. எழுப்பி அவரை சொல்றாரு நீ சுகமாயிட்ட அப்படின்னு. But he says I can't see a thing. அவர் சொல்றாரு என்னால ஒண்ணுமே பார்க்க முடியலையே. Then he says come. அவர் சொல்றாரு சரி வா. There are 1,000 people. 1000 பேர் கிட்ட உட்கார்ந்திருக்காங்க. But you are healed. அவர் சொல்றாரு நீ சுகமாயிட்ட. He says but I can't see. அவர் சொல்றாரு ஆனா என்னால பார்க்கவே முடியலையே. He says but you are healed. அவர் சொல்றாரு ஆனா நீ சுகமாயிட்ட. Then he takes him to the light and says can you see? அவர் லைட் கிட்ட போய் கூட்டி போய் காமிக்கிறாரு, அதை உன்னால பார்க்க முடியுதா? He says I can't see. அவர் சொல்றாரு என்னால பார்க்க முடியல. He says but you are healed. அவர் சொல்றாரு ஆனா நீ சுகமாயிட்டியே. But you are healed. ஆனா நீ சுகமாயிட்ட. I want you to see. ஆனா நீங்க அதை பார்க்கணும்னு நான் விரும்புறேன். After some time,
கொஞ்ச நேரத்துக்கு பிறகு all of a sudden he starts shouting, திடீர்னு அவர் கத்த ஆரம்பிக்கிறார். I can see, I can see, I can என்னால see. பார்க்க முடியுது. And everybody started rejoicing. எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. But ஆனா the conviction came long before. இந்த உறுதி எப்பவோ வந்துருச்சு. The evidence came long before. இதுக்கான எவிடன்ஸ் எப்பவோ வந்துருச்சு. And he told another story. இன்னொரு கதை சொன்னார். A lady had a heart condition. ஒரு பெண்மணிக்கு வந்து இருதய நோய் இருந்துச்சு. So he comes and prays for her. ஆகையால் இவர் வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்றார். And says, you are healed. ஜெபம் பண்ணி சொல்றார், நீ சுகமாயிட்ட. She was okay. She was like, okay, fine, whatever. அவங்க சொல்றாங்க, சரி ஓகே, ஏதோ நீங்க சொல்றீங்க. The next day also he sees her and says, you look sad. அடுத்த நாள் அவங்கள பார்த்து சொல்றாரு, நீ பார்க்க சோகமா இருக்கியே. Why? You got healed. Why are you still sad? ஏன் நீங்க தான் சுகமாயிட்டீங்களே, ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. Then the husband says, அப்ப அவங்க கணவர் சொல்றார், her one eye is blind. அவங்களுடைய ஒரு கண்ணு தெரியாது அவங்களுக்கு. But when you look at her, it's not physically seen. It looks like normal eyes, but there is no sight. ஆனா அவங்கள பார்க்கும்போது அது கண்ணுல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, பார்க்கும்போது எல்லாம் சாதாரணமா தான் இருக்கும், ஆனா ஒரு கண்ணு அவங்களுக்கு தெரியாது. So when he comes and says you are healed of your heart disease, அவர் வந்து உங்களுடைய இருதய நோயிலிருந்து நீங்க சுகமாயிட்டீங்கன்னு சொல்லும்போது, she didn't say she has an eye issue at that time. இவங்களுக்கு கண்ணு பிரச்சனை இருக்குன்னு இவங்க சொல்லவே இல்லை அந்த டைம்ல. So in her mind, if I am healed, this should also be done. If this is not done, then how can I believe that this is done? அவங்களுடைய மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நான் சுகம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா என் கண்ணு பிரச்சனையும் போயிருக்கணும், என் கண்ணு பிரச்சனை போகலை அப்படின்னா எப்படி இது சரியாயிடுச்சு நான் நம்புறது, இருதய பிரச்சனை போயிடுச்சு நான் எப்படி நம்புறது. Then he says, but you didn't tell me. அவர் சொன்னாரா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. Okay, let's fix your eyes. சரி வா, உன் கண்ணை சரி பண்ணுவோம். Then her eye gets healed. அதுக்கப்புறம் கண்ணு சுகமாயிருது. And she rejoices. அப்போ கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. Then she goes and takes a test. அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க. And they say, அவங்க சொல்றாங்க, which hospital did you go and get operated on your heart? எந்த ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு நீங்க வந்து ஹார்ட் ஆபரேஷன் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. You have definitely done an operation, but there is no mark of an operation on your heart. நீங்க கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்க ஹார்ட்ல ஆபரேஷனுக்கான தழும்பே இல்ல. Because we have been dealing with your case for so many years, we know. ஏன்னா பல வருஷமா உங்க கேஸ் நாங்க டீல் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. An operation has happened, but there is no mark of an operation. ஆபரேஷன் கண்டிப்பா நடந்திருக்கு, ஆனா ஆபரேஷன் நடந்த தழும்பே இல்ல. For her, that report is the evidence. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ரிப்போர்ட் தான் எவிடன்ஸ். But for the man of God who heard God, ஆனா தேவன் சொன்னதை கேட்ட அந்த தேவ மனுஷனுக்கு that is the evidence. தேவன் சொன்னது தான் எவிடன்ஸ். Because faith comes from hearing. ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. Are you guys getting what I'm saying? So come back to Romans now. ரோமருக்கு திரும்புவாங்க. Okay. What is the first one? God is the one who raises the dead and calls those things that are not as though they are. முதல் விஷயம் என்னது? மரித்தவர்களை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் அவர். Second thing is, இரண்டாவது விஷயம், go ahead. Contrary to hope, in hope he believed. நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருக்கும் பொழுதும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். எப்படி பண்ணா? Verse 3. நம்ம பைபிள் தமிழே படிச்சு எனக்கு அப்படி பழக்கமாயிடுச்சா? ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன்னே வருதா? நம்மளும் அவன் பேசுறோமா? சோசியல் மீடியால ரொம்ப அஃபண்ட் ஆயிடுறானுங்க, ஆபிரகாம அவன்டான்ட்டு. ஆபிரகாம் மேலையும் பவுல் மேலையும் மரியாதை இல்லாதனால அவன் சொல்றது இல்ல, நான் பைபிளுக்கு உண்மையா இருக்க விரும்புறேன், அவ்வளவுதான். அவர்கள் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய
100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும். அடுத்த குறுக்கு வழி என்னன்னா, உன் பாடியில் இருக்கிற எவிடன்ஸை இக்னோர் பண்ணு. Now the third shortcut is you ignore the evidence that is in your body. இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கணும்னா உன் பாடியில இருக்குன்னு கத்துறத என்ன செய்யணும்? அதை கொஞ்ச நாள் ஃப்ரீ அவுட். If you want to call forth those things that do not exist as they are, you have to stop calling the things that is already existing in your body the problems, and you have to stop doing anything with that. In English it comes very clear. It says he did not consider. Say he did not consider. He did not consider his own body already dead and the deadness of Sarah's womb. So before you call things that are not, you should not consider certain things. நீங்க இல்லாதவைகளை அழைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நீங்க கணக்கிலே எடுக்க கூடாது. It's okay. Do not consider. Say, do not consider the symptom. உங்க சிம்டம் கணக்கில் எடுக்காதீங்க. Come on, touch 5 people. Say, do not consider. 5 பேர் தர சொல்லுங்க, உங்க சிம்டம் கணக்கில் எடுக்காதீங்க. 65 வயசுக்கு மேல இருக்கிற நிறைய பேர்கிட்ட ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. சிமிலர் ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறவங்க. They did a test on people who are above 65 years old with similar health cases. பிசிக்கலா அவங்க டெஸ்ட் பண்ணும்போது more or less எல்லாருமே ஒரே கம்பேரபிள் ஹெல்த் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. When they were doing physical tests, more or less everybody was in a similar comparable health condition. உங்க ஹெல்த் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாரையும் இன்டர்வியூ பண்றாங்க. ஒரே கேள்விதான், உங்க ஹெல்த் பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? எவன்லாம் வந்து அப்படின்னு எவன்லாம் பேசினானோ அவன்லாம் 4 வருஷத்தை தாண்டவே இல்லையா. So எவன்லாம் அதே ஹெல்த் கண்டிஷன்ல தான் இருக்கிறேன், நான் நல்லா இருக்கேங்க, எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னவன்லாம் 4 வருஷத்தை தாண்டிட்டானா. Now the question that was asked is, what do you think about your health? And there were two kinds of responses. The first kind of people who responded saying, complaining, saying, oh, this is not okay, this is not right, and they were crying about it. They didn't cross another 4 years after that. But all the people who were in the similar health condition, in the same way, but they said, nothing, there's no problem in my health, everything is okay, they crossed that 4-year mark. பக்கத்துல பார்த்து சொல்லு, stop considering symptoms, stop speaking symptoms. உங்களுடைய சிம்டம்ஸை கணக்கில் எடுக்கிறத முதல்ல நிறுத்துங்க. ரெண்டாவது உங்க சிம்டம்ஸை பேசுறதை நிறுத்துங்க. Not in terms of God will punish you if you speak. ஏதோ நீங்க பேசினா தேவன் உங்களை தண்டிச்சிருவாருன்னு கிடையாது. No, you are a God kind of being. Do not consider certain things. Consider certain things and speak those things alone. நீங்க தேவ ரகமான ஜீவியா இருக்கறனால சில விஷயங்கள் நீங்க கணக்கே எடுக்க கூடாது. ஆனா சில விஷயங்களை மட்டும் நீங்க கணக்குல எடுத்து அதையே பேசிட்டு இருக்கணும். சங்கீதம் 34ல Psalm 34 ஒரு வசனம் இருக்கு. There's a scripture. நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பி வசனம் நம்பர் சொல்லுங்க. 34:12 சங்கீதம் 34:12 நன்மையை சதமா படிங்க எல்லாரும். எனக்கு தமிழ் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காத, கொட்டிடுவேன். தெரியும் நல்லா உனக்கு தமிழ் தெரியும்னு. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி. பக்கத்துல பார்த்து சொல்லு, நன்மையை காணணும்னு முதல். நன்மையை நான் பார்ப்பேன் அப்படின்னு நம்பு. வாயத்தன்னு சொல்லு, நான் நன்மையை நல்ல காரியங்களை பார்ப்பேன், நல்ல காரியங்களை பார்ப்பேன், நன்மையை பார்ப்பேன். I will see good things. Come on, say, I will see good things. I'll see good things. ஏற்கனவே 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சிட்டானுங்க நினைக்கிறேன். அப்படியே ஆரம்பிச்சுட்டு போறானுங்க. நீ எப்படி இருக்கணும்னா, அந்த பக்கம் போய் விளையாடுப்பா நீ சொல்லுவான்ல, அந்த மாதிரி தான் டீல் பண்ணும் ட்ரம்ப். அங்கிட்டு போய் சண்டை போடுங்கப்பா,
Go aside and play. அவ்வளவுதான் உன் கான்சியஸ்னஸ்ல இருக்கணும் அது. That's how all of this world war things should be in your consciousness. அப்படின்னு நம்ம ஆட்கள்லாம் வந்து சரி விட்டுருங்க, அதை விட்டுருங்க. சொல்லு நன்மையை காணும். சொல்லு 3ஆம் உலக போர் இல்ல, 300 உலக போர் வந்தாலும் நான் நல்லா தான் இருப்பேன் சொல்லு. Not third world war. Even if there is 300 world wars, I will be good. எனக்கு அப்படி ஒரு ஆணித்தரமான கான்ஃபிடன்ஸ் இருக்கு. I have such confidence. மணி பேச்சு கேட்டுட்டு நீ வந்து ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி உட்கார்ந்து நிக்கிற. சரி ஐயோ சொல்லுங்க. நீ படி, ஸ்டாக்ஸ் பத்தி படி, இன்ஃபார்ம்டா டெசிஷன் எடு, study about stocks, take informed decisions. அதெல்லாம் பண்ணு. It's all good. ஆனா உன் எக்கானமி இதுல ரூட்டடா இல்லன்றத நல்லா தெரிஞ்சுக்கோ. But understand that your economy is not rooted in this. பக்கத்துல பார்த்து சொல்லு, my economy is seed economy. My economy is seed economy. Do you know the Bible says as long as the earth remains, dollar remains? Huh? As long as the earth remains, rupee remains. As long as the earth remains, seed time and harvest remains. பூமி இருக்கும் அளவும் டாலர் இருக்கும்னு சொல்லல, ருபி இருக்கும்னு சொல்லல, விதைப்பும் அறுப்பும் இருக்கும். My economy is not dollar economy. My economy is not petrodollar economy. என்னோட எக்கானமி டாலர் எக்கானமி கிடையாது, பெட்ரோ டாலர் எக்கானமி கிடையாது. Whenever oil prices go up, how gold prices come down, all these things you know, you study about these things, you know these things, that's all fine. But you should know that your economy is seed time harvest. எப்படி ஆயில் விலை ஏறுது, தங்க விலை குறையுது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நல்லதுதான். ஆனா உங்க எக்கானமி சீட் டைம் ஹார்வெஸ்ட். ஏன் இப்போ இங்கே வந்து ரூட்டுக்கு எப்படி மாற்றி விட்டீங்க? நல்ல நாட்களை சொல்லு சொல்லு. எதுக்கு இப்படி வந்து முடிச்சந்திர விட்டானுங்கன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லு. நன்மையை காணுவேன், நல்ல காரியங்களை காணுவேன். I shall see good things. உலகத்துல என்ன நடந்தாலும் நான் நன்மையை பார்ப்பேன். Whatever happens in the world, I shall see good things. அப்ப திரும்பிச்சு வண்டி. உலகத்துல என்ன நடந்தாலும் whatever happens in the world, I will see good things. ஏன் நான் நன்மையை காண்பேன்னா நான் ஜீவனை விரும்புறேன். Why will I see good things? Because I desire life. ஆண்ட்ரோமா கொண்டு சொல்லுவார், அது இன்னொரு நல்லா ஞாபகம் இருக்கு. வீல் சேர்ல இருக்கிற ஒருத்தவங்க போய் சொன்னாராம், God wants you well. உன்னை உருட்டிக்கிட்டே அடிக்க வந்தானா. Andrew Mack went to someone and said, who is in a wheelchair, and said, God wants you well. And he rolled the wheelchair, came to beat him. அவருக்கு என்ன, நீ நான் இப்படி வீல் சேர்ல இருக்கிற ப்ராப்ளம் இல்லை, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ப்ராப்ளம். For him, the problem is not him being in the wheelchair. When he is saying that God wants you well, that's a problem for him. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஜீவனை விரும்பு. Desire life. முதல்ல என்ன இருக்கணும்னா, ஒரு இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு நேரா என்ன இருக்கணும், விருப்பம் இருக்கணும். There should be a desire for these kind of good things within you. எல்லாம் அவனுக்கோ சாவ வருது, அவனுக்கோ சாவ வருது, அவனுக்கோ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா நீ மாத்திரம் தனியா வந்து என்ன பார்த்து சொல்லு, நானே அரேஞ்ச் பண்ணிடுறேன். If you keep speaking death, saying, oh, everybody is getting death, everybody is dying here and there, come meet me personally. தனி கம்யூனியன் உனக்கு மாத்திரம். Separate communion for you. சொல்லு, ஜீவனை விரும்பு. Desire. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்கள், நீடித்த நாட்கள், நீடித்த நாட்கள். Many days. சொல்லு, மினிமம் கொள்ளு பேரன். பேரனை கொன்றுவேன் இல்ல, மினிமம் your great grandchild. அப்படிப்பட்ட தாத்தா பாட்டியா இருக்க மாட்டேன். ஐயோ எதுக்கு இந்த தாத்தா இருக்குன்ற மாதிரி இல்ல. உன் கொள்ளு பேரனும் வந்து ஓடி விளாடுற தாத்தாவா இருக்கணும்.
You would be a grandparent that your great grandchildren will run and play with you. இவர்தான் உங்க கொள்ளு தாத்தான்னு சொல்லி மியூசியம்ல காட்டுற மாதிரி இருக்க கூடாது. You shouldn't be like the great grandpa who is standing in a museum. புரியுதா புரியலையா? பக்கத்துல பார்த்து சொல்லு, ஓடி விளையாடு பாப்பா மாதிரி நீ என்ன செய்யணும், அப்படி இருக்கணும். நீடித்த நாட்களை அபேட்சிக்கிறனா என்ன? Loves many days. அபேட்சிக்கிறனா நீ நினைக்கிற அந்த சென்னை வேர்டு இல்ல. அபேட்சிக்கிறனா என்னது? விரும்புகிற, அப்படியே உள்ளத்துல எல்லா இடத்துலயும் அப்படியே விரும்புற, டிசைர், earnestly desiring. அபேட்சிக்கிற மனுஷன் யார்? ஏன் பண்ணி இங்கிலீஷ்ல சொல்லுப்பா. Who is the man who desires life? Who is the man who? Come on, say I desire life. I desire life. I desire life. I desire life. And I loves love many days. I desire life. I love many days. Not painful days. Not evil days. My many days I will see good. I will see good. I'll see many good days. I will see many good days. Because I desire life. இப்படி நீ டிசைர் பண்றனா நீ என்ன பண்ணணுமா? If you desire this, what should you do? பகல்ல பார்த்து சொல்லு. பகல் திரும்ப சொல்லு. நீ என்ன பண்ணும்? நன்மையை காண விரும்புறியா? ஜீவனை விரும்புறியா? நீடித்த நாட்களே இருக்கணுமா? வாயை திறந்தா என்னதான் வரணுமா? ஜீவன் வரதா இருந்தா மாத்திரம் நீ என்ன செய்? வாயை திற. Now if you desire life, if you want to see good, if you want to see many days, the thing that you need to do is keep your tongue from evil, your lips from speaking deceit. Look at somebody and say, your symptom is a deceit. Stop speaking it. உங்களுடைய symptom அது ஒரு பொய். It's a deceit. அது ஒரு பொய். When the Bible declares you are healed, if your symptom says otherwise, it's a deceit. வேதம் வந்து நீங்க சுகமாயிட்டீங்கன்னு சொல்லும்போது உங்களுடைய symptom அதுக்கு எதிர்மறையா பேசுதுன்னா அது ஒரு பொல்லாங்கு, அது உங்களை ஏமாத்துது. Keep your tongue from speaking evil. அத பேசுறதுல இருந்து உங்களுடைய வாயை நிறுத்தி வைங்க. Israelites, the 10 spies brought an evil report, says the word. இஸ்ரவேலர்களுடைய அந்த 10 ஸ்பை போய் அந்த தேசத்தை பார்த்துட்டு வந்து ஈவில் ரிப்போர்ட்டை, தவறான ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஈவில் ரிப்போர்ட்னே இருக்கு பைபிள்ல. பொல்லாங்கான ரிப்போர்ட் அப்படி சொல்லி பைபிள். ஈவில் ரிப்போர்ட்னா என்னங்க வந்து சொன்னாங்க? What did they come and say when it calls in evil report? பார்த்தத சொன்னாங்க. பகல் சொல்லி சிம்டம் பேசினானுங்க. They were speaking the symptoms. பொய்யா சொல்றோம்னு சொல்லிட்டே சொன்னானுங்க. They said, are we lying? Are we lying? சொல்லு ஜோஷுவா, நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? Tell Joshua, are we lying? இருந்தானுங்களா இல்லையா? பெருசா இருந்தானுங்களா இல்லையா? Were they not huge? நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? Are we lying? பொய் சொல்றோம்னு சொல்லு பாப்போம். பொய் சொல்லுன்னு சொல்றோம். Just say that we are lying. சொல்லு சிம்டம் பேசினா. If you keep speaking symptom, evil report on. That's evil report. So நல்ல நாட்களை விரும்புறியா? If you desire good days, நீடித்த நாட்களை பார்க்கணும்னு நினைக்கிறியா? if you want to see many days, சிம்டம் பேசாத ஆனா இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழை. Don't speak your symptom, but call forth those things that do not exist as they do. I am healed. நான் சுகமாயிட்டேன். I see good days. நான் நல்ல நாட்களை பார்ப்பேன். Healthy. ஆரோக்கியம். அப்படி பேசு. Speak like that. உன் பாடிட்ட பேசு. Talk to your body. உன் ஃபியூச்சர்ட்ட பேசு. Talk to your future. உன் பேங்க் அக்கவுண்ட்ட பேசு. Talk to your bank account. 2 நாள் பேசினேன். I spoke 2 days. பக்கத்துல பார்த்து சொல்லு, மத்த மேட்டர் எவ்வளவு நாளா பேசி நிக்கிற? The other thing, how many days have you been speaking about it? evil report எவ்வளவு நாளா பேசுற? How long have you been speaking about the evil report? இது மாத்திரம் 2 நாள் பேசின உடனே புடிங்கி பார்க்கிறது வேர் வந்துருச்சான்னு. And this one, after you speak 2 days, you're plucking the plant and you're seeing if it has rooted. இது மாத்திரம் 2 நாள்ல கோழியை தூக்கிடுறது. இன்னும் முட்டை இன்னும் கிராக் உள்ளலையே அப்படின்னு. அது உடுறா சாமி, நானே இப்பதான் உட்கார்ந்து அப்பப்போதைக்கு தூக்கினே இருக்கிறான்.
After 2 days, you're lifting the chicken to check if the egg has cracked yet. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஒரு வேர்டை ரிசீவ் பண்ணேனா, If you receive a word, கோழி அடகாக்குற மாதிரி அந்த வார்த்தையில உட்கார்ந்துடணும் அப்படியே. just the way the chicken is hatching, sit on the egg. எத்தனை நாள் உட்காந்துருக்குமா? 21 நாள் உட்காந்துருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு கோழிக்கு. For a chicken, it sits for 21 days. உன் மிரக்கிள் ஒரு கோழி குஞ்சு காட்டிலும் பெட்டர் இல்லையா? Is a miracle not bigger or better than your chicken? என்னென்ன பார்த்திருக்கோம்? Let God convince you. How does he convince you? He is a God who raises the dead and who calls things that are not as though they are. அப்படின்ற ஒரு வெளிப்பாடு இருக்கணும். தேவன் உங்களை கன்வின்ஸ் பண்ண விடுங்க. எப்படி கன்வின்ஸ் பண்ண விடுவீங்க? அவர் மரித்தோர்களை எழுப்பி இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவனா இருக்கிறார் அப்படிங்கிறதுனால you allow him to convince you. அதே மாதிரி நீங்களும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க? சில மேட்டரை கன்சிடர் பண்ணாம against hope, contrary to hope, in hope நீ என்ன செய்ய ஆரம்பிக்கிற? பிலீவ் பண்ணி பேச ஆரம்பிக்கிற. And because of that you start going against hope, contrary to hope, you believe in certain things, you don't consider certain things and you speak differently. அந்த unseen realityல இருந்து நீ என்ன செய்ய ஆரம்பிக்கிற? பேசுற. பேச 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 என்ன ரிலீஸ் பண்ற? கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரிலீஸ் பண்ற. And as you keep speaking from that unseen reality, what happens? You start releasing the construction material. அடுத்து go ahead. Go down. Not here. Go back to Romans 4. Romans 4. இந்த பிரின்சிபிளை நான் பிரசங்கம் பண்ணும் போதே ஒவ்வொரு தரையும் நான் பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லையா? இல்லாதவைகளை இழுக்கிற போய் அழைச்சி தான் இப்போ வந்துகிட்டே இருக்க ஒரு வசனமும். என்னைக்காவது அழைச்சோடனே வந்திருக்கா? அதேதான். நம்பிக்கையோட விசுவாசித்தான். Contrary to hope, he is believing for the scripture to show up on the screen. கீழே போ. கீழே போ. go down. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசம். இந்த என்டையர் ப்ராசஸ் ஆண்டவரை கொஸ்டின் பண்ணாம அவரு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாருன்றத பிலீவ் பண்ணி நீ கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அந்த என்டையர் ப்ராசஸை தேங்க்ஸ் கிவிங்கோட giving thanks to God, he became strong in faith. Now when you're doing this entire process where you're not questioning God and you're trusting in God contrary to hope and you're speaking those things, in this entire process you do it with thanksgiving where you don't doubt God. He did not waver at the promise of God through unbelief, but was strengthened in faith, giving glory to God. Go ahead. Fully convinced that what he had promised, he was able to perform. Isaiah 46:9. Isaiah 46:9. 46:9. Quick. Come on, read. வாசிங்க சிஸ்டர். நான் சொன்ன உடனே நீங்க பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை.
நானே தேவன், எனக்கு சமானமில்லை. அடுத்து, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. இந்த வசனம் திரும்ப படிங்க. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். ஸோ இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன், நான் ஆண்டவர் இந்த பிரின்சிபல்ல தான் ஆப்ரேட் பண்றேன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மேட்ரை அதோட எண்டை நான் எங்கேயே டிக்ளேர் பண்றேன், பிகினிங்ல டிக்ளேர் பண்றேன். Now when God is saying that I call forth things that do not exist as if they do, he is operating from this principle where he says in the very beginning of something he calls forth his end, how it should be. Put it in English. After we finish reading in Tamil, you can put it in English. Declaring the end from the beginning and from declaring the end from the beginning and from ancient times, things that are not yet done, saying, my counsel shall stand and I will do all my pleasure. Declaring the end from the beginning. Come on, say declaring the end from the beginning. Declaring the end from the beginning. One more time. Declaring the end from the beginning. Declaring the end from the beginning. Even on the negative side, Jesus demonstrates this. Right? He looks at the tree and says, no one will eat fruit of you. நெகட்டிவ் சைடுல கூட இயேசு இதை வெளிப்படுத்துறாரு. மரத்தை பார்த்து சொல்றாரு, உன்னிடத்துல இருந்து ஒருவனும் கனி புசிப்பதில்லைன்னு சொல்றாரு. He declares the end from the beginning. அவனுடைய முடிவை ஆரம்பத்திலே தொடக்கத்திலே சொல்லிட்டார். One lady doesn't have, even in Abraham's case, right? His body is impotent, right? Put that in the Message version. He did not consider his own body dead. 4:19. Romans 4:19 in the Message. Can somebody read it in the phone? Message. Abraham did not focus on his own impotence. You guys can switch back to pro presenter. Just shut the whole thing down and get back to pro presenter, okay? Abraham did not focus on his own impotence. Just because you're impotent, that doesn't mean anything. Oh, I'm having impotency. I don't have any sexual strength to bring forth a baby. He was in that state. ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கான திறனே என்கிட்ட இல்ல அப்படிங்கிற நிலைமையில அவன் இருந்தான். And Abraham did not consider his own impotence. அவனுடைய திறனின்மையை அவன் கணக்கே எடுக்கலையாம். Say, do not consider. அதை கணக்கு எடுக்காதீங்க. And what did God do? தேவன் என்ன செய்றார்? He comes and says, அவர் சொல்றார், I'll give life to your body. நான் உன் சரீரத்துக்கு ஜீவனை தரேன். He didn't say that. அப்படி சொல்லல. Oh, I'll give life to Sarah's womb. சாராளுடைய கர்ப்பத்துக்கு நான் ஜீவன் தரேன்னு சொல்ல. He didn't say that. இல்ல. He said, next year by this time you'll be holding a baby. அவர் சொல்றார், அடுத்த வருஷம் இந்த நேரத்துல உன் கையில ஒரு குழந்தை இருக்கும். He is declaring the end from the beginning. He is whatever has to happen for the end result to happen. அந்த முடிவு நடப்பதற்கு என்னெல்லாம் நடக்கணுமோ that will happen. அது நடக்கும்.
That's the power of God's potent word. அதுதான் தேவனுடைய திறனுள்ள வார்த்தையின் செயல். God's potent word is dealing with the spirit of impotency, be it in your body, be it your finances, be it anywhere, where in your business, wherever you're feeling impotent, God's potency shall be made manifest tonight. தேவனுடைய திறன் உங்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியெல்லாம் நீங்க திறனற்ற நிலைமையில இருக்கிறீங்களோ, உங்களுடைய சரீரத்துல இருக்கலாம், உங்களுடைய சுகத்துல இருக்கலாம், உங்களுடைய தொழில்ல இருக்கலாம், நீங்க செயல்கள்ல இருக்கலாம், எங்கெல்லாம் நீங்க திறனற்று இருக்கிறீங்களோ அங்க தேவனுடைய திறன் உங்களுக்கு சேரும். So you need to guard your mouth. Say guard your mouth. நீங்க உங்களுடைய நாவை காவல் காக்கணும். No, first say shift your focus. உங்க ஃபோக்கஸை மாத்துங்க. Guard your mouth. உங்களுடைய நாவுக்கு காவல் வைங்க. And speak the unseen reality. காணக்கூடாத நிஜத்தை பேசுங்க. Come on, say it one more time. Shift your focus. உங்களுடைய ஃபோக்கஸை மாத்துங்க. Guard your mouth. உங்களுடைய நாவுக்கு காவல் வைங்க. Speak the unseen. காணக்கூடாத அந்த நிஜத்தை பேசுங்க. These are the 3 steps to receive a miracle from God. இதுதான் நீங்க தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கான 3 ஸ்டெப்ஸ். Shift your focus. உங்களுடைய ஃபோக்கஸை மாத்துங்க. That's the first thing. No, there were serpents biting Israelites. அதுதான் முதல் விஷயம் இல்லையா? இஸ்ரவேலர்களை சர்ப்பம் கடிச்சிட்டே இருக்கு. What is God doing? தேவன் என்ன பண்றாரு? Shifting the focus. Hey, look here, look here, look here. இங்க பாரு, இங்க பாரு. Look here. இங்க பாரு. Shifting focus. ஃபோக்கஸை மாத்துறாரு. Say shift your focus. ஃபோக்கஸை மாத்து. Don't look at the place where serpent is biting. Don't look at the symptom. Don't look at what's not working. Shift your focus. பாம்பு எங்க கடிச்சிட்டு இருக்குன்னு பார்க்காத, என்ன வேலை செய்யலன்றத பார்க்காத, உன் ஃபோக்கஸை மாத்து. Shift your focus. உன் ஃபோக்கஸை மாத்து. Stop speaking symptoms. உன் சிம்டம்ஸ் பேசுறத நிறுத்து. Declare the word of God. தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய். Call those things that are not as though they are. இல்லாதவைகளை இருக்கிறது போல கூப்பிடு. Amen. Look at some, say, this is the kurku valigal. This is the shortcuts. God has kept these things in place so that even in an impossible situation like Abraham, you can still receive a miracle. தேவன் இந்த விஷயங்கள்லாம் ஏன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா ஆபிரகாமை போல அசாத்தியமான திறனற்ற நிலைமையிலேயே நீ இருந்தா கூட உன் அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படி தான் வச்சிருக்கிறார். இந்த 3 மேட்ரு செய்யறதுக்கு எவ்வளவு காசு ஆகும்டா? How much money is it going to cost for you to do these 3 things? வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளவு காசு? How much does it cost to keep your mouth shut? நெகட்டிவா பேசாம இருக்கிறதுக்கு எவ்வளவு காசு ஆகும்? To keep your mouth from speaking negative things, how much would it cost? ஒரு வார்த்தையை திரும்ப கேட்டு மெடிடேட் பண்றதுக்கு எவ்வளவு காசு ஆகும்? To keep on meditating on one word again and again and again and again, how much would it cost? பேசுறதுக்கு எவ்வளவு காசு ஆகும்? To speak, how much would it cost? பக்கத்துல பார்த்து சொல்லி எனக்கு இது இல்ல அது இல்லன்னு எதுவுமே சொல்லாத ஒரு process தான் வச்சிருக்காரு. He has kept a process where you don't say I don't have this or that. பக்கத்துல பார்த்து சொல்லி ஹார்ட் மவுத் ரெண்டு தான் தேவை, உனக்கு ரெண்டு பெருசாவே இருக்குன்னு சொல்லு. These are the 2 things and you have a big size heart and a mouth. எனக்கு காசு இல்ல, எனக்கு இது இல்ல, எனக்கு கான்டாக்ட்ஸ் இல்ல, எனக்கு பேக்ரவுண்ட் இல்ல, எங்க அம்மா அப்பா இல்ல, எங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா மாதிரி பிசினஸ்ல இல்ல, எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் இல்ல, எனக்கு இருக்கிற பேங்க் அக்கவுண்ட் இல்ல, அவன் அமெரிக்கால பிறந்திருக்கான், நான் இந்தியால பிறந்திருக்கேன், இவனாவது இந்தியால சிட்டில பிறந்திருக்கான், நான் இங்க பிறந்திருக்கேன், அவனாவது பேர் தெரிஞ்ச ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான், நான் பேரே தெரியாத ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன், நான் ஐடி கம்பெனி பேர்ல போய் தான் சொல்லி நிக்கிறேன். நீ இது எதுவுமே தேவையில்லை. I don't have money, I don't have contacts, I don't have background, I don't have wealth, I don't have generational wealth. My parents are not rich, they are not from the business background. I don't live in America, I live in India. I don't work in an IT company that is a known brand. I work in an unknown company. I am lying around saying I'm working in IT. None of this matters. Look at some, say all those things are nondi sak. இது எல்லாமே நொண்டி சாக்கு. Romans 10. ரோமர் 10 அதிகாரம். Verse 9 and 10. With that we finish. 9-10. Romans 10, 9 and 10. ரோமர் 10, 9-10. Put it in New King James. 10, 9 and 10. That if you confess with your mouth the Lord Jesus and believe in your heart that God has raised him from the dead, you will be saved. இது நம்ம எல்லாருக்கும்
ரொம்ப பிடிச்சமான வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இதுதான் நம்ம ஆட்கள் வந்து ரட்சிக்கப்பட்டாயான்னு கேட்பானுங்கல்ல. இதை வந்து நம்ம ஆட்கள் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, நீங்க இப்படி ஃப்ரண்ட்ல வந்து பயங்கரமா தண்ணி அடிச்சவனா இருக்கலாமா, பயங்கரமா இருக்கலாம், ஆனா இன்றைக்கு இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை கொடுக்க விரும்புறியா அப்படின்னும் போது நீ ஃபுல் தண்ணியில இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி வந்து அங்க நின்று அவன் சொல்றதை திருப்பி சொல்லிட்டேன்னா நரகத்துக்கு போகாம எங்க போயிருவேன் நம்புறாங்க. எங்க போயிருவாங்க நம்புறாங்க? இந்த ஒரு இருதயத்துல விசுவாசிச்சு கன்ஃபஸ் பண்றது உன்னை நரகத்திலிருந்து தூக்கி பரலோகத்துல வைக்கும் நம்பின பெண்டிகாஸ்ட். இந்த கன்ஃபெஷன் ஒரு சுகத்தை கொண்டு வரும்னு சொல்லி தரல பாருங்க. கன்ஃபஸ் பண்ணா எல்லாம் கிடைச்சிருமா? கன்ஃபஸ் பண்ணா எல்லாம் கிடைச்சிருமா? எல்லாம் ராங் டீச்சிங். கன்ஃபஸ் பண்ணு அதெல்லாம் ராங் டீச்சிங். யோ, நீ கன்ஃபஸ் பண்ணா பரலோகத்திலிருந்து நரகத்திலிருந்து பரலோகம் போலான்னு சொன்ன, அதையே அவன் நம்பி வந்துட்டு இருக்கான். Now the thing with our Pentecostals is that they have taken this scripture, that whenever they are speaking the scripture in the meeting and you are fully drunk and you are living in all sorts of sin, but you are coming forward and then you are raising your hands and you are saying, I believe and I confess, it will take you from hell and take you into heaven's kingdom. They are able to believe that, but they are not able to believe that the same principle will work to get you out of your sickness into health. இன்னைக்கு நைட் நீ மரிச்சா இல்ல, அது பேசின பிறகு, அது வந்து சொன்ன பிறகு, இன்னைக்கு நைட் அவன் மரிச்சா எங்க போவான்? நீ பரலோகம் தான் போய் சாவுன்னு அனுப்பிடுற. After you go and confess this, tonight if you die, you will go to heaven. So go up and die if you want. That's what you said. நரகத்துக்கு போய்கிட்டு இருந்த என்ன புடுங்கி பரலோகத்துல பிளான்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கன்ஃபெஷனுக்கும் பிலீஃப்க்கும் பவர் இருந்ததுன்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு கட்டி மறைகிறதுக்கு நான் பிலீவ் பண்ணி கன்ஃபெஸ் பண்ணா ஒர்க் ஆகாதா? My life that was going towards hell in the path of destruction, to unpluck me from that path and plant me in the way of righteousness and in heaven, if this confession and faith could do that, would it not do it for a simple disease or anything that's happening in your body? எல்லா டீச்சிங்கையும் ராங்கா அப்ளை பண்ற மாதிரி இந்த ஃபெய்த் கன்ஃபெஷனையும் ராங்கா அப்ளை பண்ற கூட்டம் இருக்கான்னா இருக்கு. Like how every teaching is taken and applied wrongly, are there a group of people who take this faith and confession and belief in the wrong sense? Yes, there are those people out there. ஒரு அம்மா வந்து கன்ஃபெஸ் பண்ணிட்டே இருந்துச்சு, கெனத் கோப்லண்ட் என்னுடையவர் ஆவார். One lady kept confessing, saying, Kenneth Copeland will become mine. நடுவுல இருக்கிற குளோரியா கோப்லண்ட் தான் மலை, இது பெயர்ந்து போய் தண்ணிக்குள்ள உழு. In between Gloria Copeland, his wife is the mountain, and the mountain shall be lifted and cast into the ocean, she was praying. அப்படின்னு இந்த அம்மாக்கு ரெவலேஷன் கிடைச்சது யார் டீச்சிங்ல? கெனத் கோப்லண்ட் டீச்சிங்ல தான். And where did this woman get the revelation? In Kenneth Copeland's teaching. So மூக்கு பொடப்பா இருந்தா என்ன செய்யும்? எல்லாமே கிடைக்கும். அப்படிலாம் இந்த டீச்சிங் எப்படிலாம் தப்பா இது பண்ணுமோ தப்பா அப்ளை பண்றதுக்கு இருக்காங்க. There are people who take this teaching and apply it in the wrong sense as well. நீ ஃபெய்த்ல வந்து போய் செக்க கொடுத்துறது என்கேஷ் பண்ணிட்டு, you give your check in faith saying go and encash it. அதை பத்தியே அதெல்லாம் வந்து இப்போ கோட்டே தெரியாதவன் ஒருத்தன், கோட் எப்படி போடணும்னு தெரியாதவன் ஒருத்தர் வந்து சொல்றாரு, கோட் இப்படி தான் போடணும், அந்த 2 குழாய் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள கை விடுங்கன்னு இப்படி விட்டுக்கிட்டான்னு வச்சுக்கோ. அவரு சொன்னது என்னதான், 2 கை மாதிரி இருக்கும், குழாய் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள விடுங்க, அது இப்படி விடணும், இதை இப்படி விட்டு ஃப்ரண்ட்ல இப்படி மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோவேன். அதனால சொல்லி தந்தவன் தப்புன்னு ஆயிராது. Now for a person who doesn't even know how to wear a suit, how to wear a coat, you are telling you'll see two tunnel like structures, 2 tube like structures, you have to put your hand through it. Now the guy listened to it and did it other way around, and he put the coat like this and the back side is in the front. Now it's not the problem of the one who taught it. நெகட்டிவா கன்ஃபெஸ் பண்ணாத. Don't go and confess negative things. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு கார் வந்து விற்கணும்னு இருந்துதான், விற்காமே இருந்துதான். One person was trying to sell a car but it was not selling off. ஸோ அவர் ஒவ்வொருத்தரையும் தான் கராஜில் பார்த்து, நீங்க இருக்கக்கூடாது, நீங்க இருக்கக்கூடாது, நீங்க இருக்கக்கூடாது, நான் தேடிட்டு போயிட்டான் அவன்.
So he kept looking at the car in garage and he was speaking, saying, "You shouldn't be here. You shouldn't be here. You shouldn't be here." One guy stole it and left. அது வந்து எண்ட் ரிசல்ட்டை பேசுறேன்ட்டு அவர் வந்து நீங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது. சரியா, இதை எப்படிலாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சு என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. You shouldn't go find how it shouldn't be applied and try and do that. No, don't do that. So, let the weak say, let the poor say. Bible is not teaching you to lie. Bible is teaching you to live from a greater reality. பலவீனன் பலவான் என்று சொல்லட்டும், தரித்திரன் நான் செலுத்திருக்கிறேன்னு சொல்லட்டும் அப்படி சொல்லும்போது வேதம் நீங்க பொய் சொல்லணும்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தல, ஒரு பெரிய நிஜம் இருக்கு, அங்கிருந்து வாழும்படி உங்களை அழைக்குது. Okay, let's all stand.